இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் பத்திரிகையாளரும் திரை விமர்சகரும் திரை இசை கலைஞர்களை பற்றி பல புத்தகங்களை எழுதியுள்ளவருமான வாமனன். திரைக்களஞ்சியம் என்ற பெயரிலே தமிழ் சினிமாவிலே பணியாற்றி கொண்டிருந்த இசைக்கலைஞர்களை பற்றியும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களை பற்றியும் ஒரு முழுமையான தொகுப்பை வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற வாமனன் தமிழ்நாடு அரசினுடைய உயரிய விருதான கலைமாமணி விருதினை பெற்றவர். இசைக்குயில் எம் எஸ் சுப்புலட்சுமி, மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, பிரபல பின்னணி பாடகரான டி எம் சௌந்தரராஜன் ஆகியோரை பற்றி பல நூல்களை எழுதியிருக்கின்ற வாமனன் தான் சந்தித்த இசை கலைஞர்களை பற்றியும் தான் அவர்களை சந்தித்த போது தனக்கேற்பட்ட அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். ஒரு பத்திரிகையாளருக்கான விதை எங்கே போடப்பட்டது உங்களுக்கு? ஹிந்து பத்திரிகையில் ஒரு விளம்பரம் வந்தது, இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போது நான் வந்து பிஹெச்டி யூஜிசி ஸ்காலர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஆனால் அந்த வயசில் ஒரு 23 வயசு, அதிலெல்லாம் ஒரே குழப்பம். வாழ்க்கையை பற்றி, உலகத்தை பற்றி, எல்லாத்த பற்றியும் குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு அப்போது அதிகமாகவே இருந்தது. இப்போ என்ன செய்கிறது, இந்த தத்துவம் ஆராய்ச்சி, கடவுள் பற்றி, அப்புறம் மக்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு, இது இப்படி பார்த்தோன்னே ஜேர்னலிசத்தில் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து 20 வருஷம் 22 வருஷம் படித்தாலும் நம்ம என்ன படிக்கிறோம், நமக்கு என்ன தகுதி இருக்குது, வாட் ஹேவ் வி லேர்ன்ட் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒன்று மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. தட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கமாண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு 1.5 பக்கம் இந்திரா காந்தி இப்படி பேசினார்கள்னு சொன்னால் அது என்ன சாராம்சம், அதை எப்படி முன்னாடி கொண்டு வைக்கிறது, அதுக்கு என்ன தலைப்பிடுகிறது, இப்படிங்கிறதெல்லாம் எளிதாக எனக்கு இயற்கையாகவே அது தெரிஞ்சதுனால அந்த விளம்பரத்துக்கு நான் வந்து இது போட்டேன். அதில் அப்போது என் ராம் முதற்கொண்டு பெரிய இவங்களாம் இருந்தாங்க. அதில் சேரும் பொழுது என்ன ஒரு தமாஷுனா, நான் வந்து தமிழில் ஒரு எழுத்து கூட படித்தது கிடையாது. ஆமாம், நான் பிறந்தது கல்கத்தாவில். எங்கள் அப்பா கும்பகோணம்னா கூட கல்கட்டாவில் பெரிய குடும்பம், நல்லா இருந்து சுமாராயிட்ட குடும்பம். அவர் வந்து பிஏ படிச்சுட்டு அங்கே வேலை பார்த்துட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு அனுப்புறதுக்காக கல்கட்டா போயிட்டார். அங்கே நான் பிறந்தேன். அங்கே ஏதோ என்ன இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கூலில் தான் சேர்த்தாங்க, ஹிந்தி தான் செகண்ட் லாங்குவேஜ். அப்படி வந்த அப்புறம் எனக்கு வந்து அதன் பிறகு தமிழ் வாசனை அப்படி வரலை. ஆனால் தமிழ் சினிமா வழியாக அந்த வாசனை வந்தது. ஒரு 10-12 வயசுலேயே சிவாஜி படம், எம்ஜிஆர் படம்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே மாதிரி அரசியல் மேடைகளையும் அங்கே போகிறது, நான் மயிலாப்பூரில் இருந்தேன், மாங்கொல்லையில் பெரிய மீட்டிங்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் போயிடுவேன். அது மாதிரி அதே மாதிரி வாரியாரோ பாலகிருஷ்ண சாஸ்திரிகளோ எல்லா கதாகாலட்சேபங்களும் கேட்பேன். இதெல்லாம் சேர்ந்து தமிழ் ஒரு இது உருவாக்கி விட்டது. அந்த இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இங்கிலீஷில் ஏதோ அவங்க கேட்டதுக்கு நான் வந்து இங்கிலீஷை பற்றி எனக்கு எந்த விதமான சந்தேகமோ, எனக்கு ஆங்கிலம் தெரியுமா தெரியாதாங்கிறத பற்றி எனக்கு அதில் கம்ப்ளீட் கமாண்ட் உண்டு. அதனால் நான் வந்து நந்தேயமேல் வந்தே நனி நொந்தாள் துய தந்தே இவன் நின்றா நெறி நின்றார் இவர் தந்தாவளி சிந்தாவிழ அடிப்போம் அடல் கெடுப்போம் இடு பொடிப்போம். அதில் வந்து இதில் நம்ம சுந்தரம் பிள்ளை மனோன்மணியத்தில் எழுதின ஒரு பாடலை நான் கோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறானேன்னு நினைக்கல. அப்போ என்ன நினச்சாங்க, கேட்டாங்க, நாங்கள் ஒரு தமிழ் பத்திரிகை ஆரம்பிக்க போகிறோம். அது எப்போ ஆரம்பித்தாங்க, அப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பித்தாங்க. நான் அதில் நீ சரியா ஐடியா இருந்திருக்கேன். ஆமாம், அதில் நீ சரியா 1980. எனக்கு பொதுவாக அதிகமான சமயோஜித புத்தி எனக்கு அதிகமாக கிடையாது என்ன. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு இருந்தது. நான் என்ன சொன்னேன், ஐயா எனக்கு என்னுடைய விருப்பம் தமிழில் இருக்கிறது, ஆனால் என்னுடைய திறமை ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஆங்கிலத்திலே இருக்கேன்னு சொன்னோன்னா அவர் அதையும் பார்த்து என்ன பண்ணார். அப்போ தான் வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் 1980 எம்ஜிஆர் இது. ஆமாம். அப்போ என்ன சொன்னார், நோட் திஸ்,
he should be part of our team that covers the World Tamil Conference. இப்படி தமிழில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ஒரு அப்ரெண்டிஸாகவே நான் நல்ல வந்து வாய்ப்பு. ரிப்போர்ட் பண்ணுறது நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அப்படி ஒரு அமைப்பில் தான் எனக்கு பத்திரிகையில் வர முடிஞ்சது. எப்படி இருந்தது இண்டோவில் பணியாற்றிய அந்த அனுபவம்? அவன் ஹிந்துவில் பணியாற்றிய என்ன அனுபவம்னா நல்லா தான் இருக்கும். ஹிந்துவில் பலவிதமான அந்த எடிட்டோரியல் டீமுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள். எப்படின்னா இப்போ நைட் ஷிஃப்ட் எல்லாம் சிலது வரும். நைட் ஷிஃப்ட்டு பேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போ ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு டீமுக்கு. ஒரு மாதத்துக்கு அடுத்த 3 வாரத்துக்கு நைட் ஷிஃப்டே வராது. ஒரு வாரம் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ண அப்புறம் 2 ஆஃப் வரும். இப்படிலாம் இருந்தது. இது நான் இருந்தாலும் அங்கே என்னுடைய வாய் துடுக்கு அங்கே நாராயணன் அப்படின்னு நாராயணன் KN அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒருத்தர் தான் அந்த நியூஸ் எடிட்டர். எல்லா நியூஸும் அவருக்குள்ளே வரும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுன்னு இருப்பார் அவர். சில பேர் அவர் கீழே ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. என்ன இது பேஜ் 1ன்றான், பேஜ் 1ல் எவ்வளோ போடுறது அப்படின்னு கேட்பாங்க சில பேர். ஆனால் அவர் கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேன் அவர். அவருக்கு என் மேலே என்னையும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணேன், எப்படி ஏதோ சொல்லும்போது சொன்னேன், எனக்கு இதெல்லாம் பேப்பர் ப்ரொடக்ஷன் எடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதே நேரத்தில் பிடிக்காது அப்படின்னு. இதை வந்து நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது என்னென்னா, இது ஒரு ஃபிலசாபிக்கல் ஸ்டான்ஸ். என்னென்னா, எது நமக்கு மிகவும் பிடிக்கிறதோ அது ஓரளவுக்கு நமக்கு பிடிக்காமையே இருக்கும். ஏன்னா அது நம்மளை அப்படியே ஈர்த்து விடுகிறது. அப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லையா, அது நம்ம ஃப்ரீயாக இருக்க விரும்புவோம் இல்லையா, அப்படி வரும். அந்த நினைப்பில் தான் நான் அதை சொன்னேன். இது எனக்கு இந்த மொழி, இந்த நம்மளுடைய மனம், இதனுடைய இயல்புகள், இதை பற்றி ரொம்ப ஆழமான கருத்துக்கள் எனக்கு எப்போதுமே உண்டு. அவர் என்ன நினைத்து விட்டார், இது ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயே இவனுக்கு வந்து இது பிடிக்காமல் போயிடுது அப்படிங்கிற நினைவு பண்ணிவிட்டு, என்னோட சேர்ந்தவர்கள் மற்ற பேர்லாம் எத்தனை பேர் சுமாராக பண்ணுறான்னா என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் வந்து இதில் ப்ரொபேஷனில் போட்டு என்னுடைய அப்ரெண்டிஸ்ஷிப்பை விட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டார். இதை பண்ணி நான் என்றைக்குமே எந்த விதமான ஒரு நம்மளை அசட்டை செய்பவர்களிடமோ அல்லது நம்ம தாழ்த்தி பார்ப்பவர்களிடமோ நான் கொஞ்சம் கூட பேசாமல் இருக்க மாட்டேன். இமீடியட்லி ஐ வில் ஆஸ்க், ஐ வில் ரிபெல், ஐ வில் நெவர் கீப் குவைட் அப்படிங்கிறதுனால நான் உடனே இந்தியன் எக்ஸ்பிரஸில் சேர்ந்துட்டேன். வந்துட்டீங்க? இந்தியன் எக்ஸ்பிரஸில் சேர்ந்துட்டேன். அப்போது எப்படி சேர்ந்தேன்னா, ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர் இதே இந்த இதில் வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸில் இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டை பற்றி அவர் பேசியிருந்தார். அதை பற்றி நான் அவர் இன்டர்வியூ பண்ணி ஒன்று எழுதியிருந்தேன். ஆகவே அந்த தொடர்பு இருந்ததன் காரணமாக அவரை அணுகி நான் திருப்பி சேர்ந்துட்டேன். பட் ஐ ஹேட் டு ஆல்மோஸ்ட் இட் வாஸ் as if I was starting from scratch. திருப்பி தொடங்க வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அதனுடைய லாபம் என்னவென்றால், நான் வாழ்க்கையில் மிக மிக போற்றுவது சுதந்திரம். நமக்கு ஃப்ரீடம் இருக்கணும் செய்ய. அது அங்கே இருந்தது ஃபுல். அது என்னைக்கு வரைக்கும் நான் எத்தனையோ நூல்கள் எழுதியிருக்கிறேன். அந்த நூல்கள் எல்லாம் ஒரு எழுத்து கூட வேறு யாரோ திருத்தியது கிடையாது. என்னுடைய பப்ளிஷர் சொல்லுவார், அவர் புஸ்தகத்தை கொடுக்குறார், மெய்யப்பன் அவர்கள், அவர் புஸ்தகத்தை கொடுக்குறாரு, நான் போடுறேன், அவ்வளோதான் தொடர்பு எனக்கு அப்படின்வார். ஆகவே நான் வேறு விதத்தில் கூட வேறு இதிலெல்லாம் சைன் பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருந்தால் கூட அது சிலதெல்லாம் சித்தியாகாததற்கு காரணம் என்னவென்றால், என்னுடைய தகுதிக்கும் எனக்கு இருக்கக்கூடிய செல்வத்திற்கும் செல்வாக்கிற்கும் எந்த அளவுக்கு எனக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கோ அதில் தான் எனக்கு நம்பிக்கையே இருக்கும். இல்லைன்னா எனக்கு நம்பிக்கையே இருக்காது. ஆகவே இருக்கிறது மட்டும் நம்ம கண்ட்ரோலில் இருந்து நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்னு போயிட்டு. எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பணியாற்றுனீங்க? இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு 13 வருஷம் இருந்தேன். அங்கேயும் இந்த மாதிரி தான் ஒரு பெக்யூலியாரிட்டினால் அதை விலக வேண்டி இருந்தது. மிட் நைட்டில் பிரபு சாவ்லா அப்படின்னு ஒருவர், அவர் வந்து இதில் டெல்லி இதிலெல்லாம் இருந்தவர். அவர் எடிட்டராக இருந்தவர், இந்தியா டுடே எடிட்டராக இருந்தார். அவர் இங்கே இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு வந்து அவருக்கு சில விரும்புகிறவர்கள், அவர் விரும்பாதவர்கள்லாம் அப்படி உண்டு அவருக்கு. அதனால் என்ன பண்ணார் ஒரு தடவை அப்படின்னா, அது மிட் நைட்டில் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு மதுரை அப்படின்னு நைட்டு 12 மணி அப்போ தான் எடிஷன் போயிட்டுருக்கோம். அப்போது கொடுத்தாரு. அது நான் பேசாமல் பார்த்தேன். 1 மணி 2 மணி வரைக்கும் போகும் எடிஷன்.
நான் இப்போ கிளம்பலாமா சார்னு கேட்டேன். நான் என் சீனியர்கிட்ட சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். அப்போ தான் இன்னொரு பெரிய திருப்பம். நான் ஆங்கிலத்தில் எனக்கு ஒரு புலமை இருந்தது. ஆங்கிலத்தில் தொடர்ந்து என்னென்னா ஒரு ஒரு வாட் யூ கால் அதனுடைய ஒகேபுலரி அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. எப்படின்னா நாள் கணக்கில் ஒவ்வொரு வார்த்தையினுடைய ரூட் என்ன அப்படி ஸ்பெக்டேட்டர் அப்படின்னா ஸ்பெக் அப்படின்னு இருக்குது, எஸ்பிசி அப்படின்னா சி டு சி, ஸ்பெக்டேட்டர்னு வருது, பார்வையாளர் பார்ப்பவன். அதே மாதிரி ஸ்பெக்டக்கிள்ஸ் பார்ப்பதற்கு நாம் அணியக்கூடிய இது கண்ணாடி, இன்ஸ்பெக்ட், ரிட்ராஸ்பெக்ட், ப்ராஸ்பெக்ட், இதுபோல் ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதில் ஒரு பறந்து விரிந்த ஒரு அந்த வார்த்தைகளுடைய இதில் ரொம்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ சொல்லப்போனால் எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகிட்டார். 40 Days to Word Power நார்மன் லூயிஸ்னு ஒரு புக்கு, ரொம்ப அழகாக இருக்கும், அருமையான நூல். அந்த நூல் கிடைத்த போது அதை வாங்குவதற்கு கூட அன்றைக்கு எனக்கு வந்து ரிசோர்ஸஸ் கிடையாது. 120 பக்கம் நோட் புக்கை வாங்கி இந்த புத்தகத்தையே இதில் வந்து காப்பி எழுதிடலாமா, நம்ம கையால் எழுதிடுவோமே இன்னும் நினைக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய இதெல்லாம் குறுகி இருந்தது. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வார்த்தை செல்வம் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. அதனால ஆங்கிலத்தில் அப்படி இருந்தது. அப்போது நான் இந்தியன் எக்ஸ்பிரஸை விடக்கூடிய டைம் வந்தது இல்லையா, அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், சேகர் குப்தா அப்படிங்கிறவர், அவரும் அந்த பவர் சென்டரில் பிரபு சாவ்லாவுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறவர். அவர்கிட்ட சொன்னோன்னா அவருக்கு தெரிஞ்சுது. அவர் சொன்னோன்னே இந்தியா டுடேக்கு இமீடியட்டாக வந்துடும் நீ அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு எங்கள் டெல்லியிலேருந்து. பண்ணிவிட்டு என்ன விஷயம்னா, இந்த இந்தியா டுடே தமிழ், ஆகவே ஆங்கிலத்தில் இது நான் புலமை இருந்தது படித்தவனால இப்போது என்ன ஆச்சு, இந்தியா டுடே தமிழில் என்ன ட்ரபிள் அப்படின்னா, இந்த இந்தியா டுடே இங்கிலீஷில் என்னென்னமோ எழுதிடுவான். சரி, இங்கிலீஷ் எழுதுறவன் அவனுக்கு அர்த்தம் தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு ஆங்கிலத்தில் ஒரு விதமான ஒரு நடை இருக்கும், அதை வச்சு எழுதிடுவான். அதை தமிழ் படுத்தணும், அது தமிழ் படுத்தணும். அப்போ உண்மையாகவே படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கூட நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு புக்கு, ஆங்கில புக்கு, அதை நான் தமிழ் படுத்தியிருக்கேன், அதை நான் படித்து பார்த்தேன். நிஜமாவே படுத்திருக்காரா? இல்லை, அப்படி பார்த்தா அது ரொம்ப கஷ்டங்க அது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு யோசனை பண்ணணும். அவர் சொல்லியிருக்கிறத மொழிபெயர்த்தால் ரொம்ப கஷ்டம், படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கரநூலாக இருக்கும். ஒரு தடவை அது சொல்லக்கூடாது, ஒரு எடிட்டர், அப்போது அந்த ராமர் கோவில் அந்த ப்ராப்ளம் வந்த டைம், பாபர் மசூதி டைம், ஒரு சீதா கி ரசோயின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்தது ஆங்கிலத்தில். என்னன்னே புரியல. அந்த எடிட்டர் இங்கே பார்த்தார், பார்த்துட்டு அவருக்கு அப்படியே குழப்பம். அப்புறம் என்கிட்ட கொடுத்துட்டார், நீ மொழிபெயர்த்துருப்பான் கொடுத்துட்டார். நான் மொழிபெயர்த்து கொடுத்தேன். அப்படியே முகம் பிரகாசமாக எடுத்தவருக்கு. ஏன்னா அது புரிஞ்சுது. இப்போது எனக்கு அந்த ஆர்டிக்கல் முழுக்க ஆங்கிலம் புரிஞ்சுதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் புரியாததை நான் மொழிபெயர்க்க மாட்டேன். எனக்கே புரியலன்னா அது இன்னொருத்தனுக்கும் புரியாத மாதிரி ஆக்கக்கூடிய அளவுக்கு நான் முட்டாள் அல்ல. உங்களுக்கு புரிஞ்சதை மொழிபெயர்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆகவே அந்த தமிழில் எனக்கு தமிழ் எழுத்து கூட நான் கையில் அதிகமாக எழுத கிடையாது. ஆனால் தமிழ் எழுத்தையே நான் எப்படி எழுதி பழகினேன்னா, நான் நடுவில் வீட்டில் மாடியிலெல்லாம் உட்காந்துருக்கும் பொழுது செங்கல் எடுத்து ஆ இ ஊன்னு எழுதி பழகுவேன். அப்படி தான் நானே பழகி கொண்டேன் என்னுடைய தாய்மொழியை. ஆனால் அந்த தாய்மொழியில் கவிதைகள் இயற்றவும், பாடல்கள் இயற்றவும், அதை பற்றி பேச்சாளனாக இருக்கவும் எல்லாம் நிகழ்ந்தது. அது சில பேர்லாம் ரொம்ப தமிழ் ஆதியிலிருந்து தமிழ் படித்து பெரிய என்னுடைய உறவினர்கள் எல்லாம், எப்படா நீ இந்த மாதிரி தமிழ்லாம் பண்ணுறேன்னு. என்னுடைய தாய்மொழி அது, இதில் ஒரு விசித்திரமோ அது வினோதமும் அல்ல, நான் பேசலை, அது அப்படியே அது தானாக இருக்கக்கூடியது அப்படின்னா கூட அவங்க அப்படி நினைப்பாங்க. தமிழுக்கு அந்த ஒரு 3 வருஷம் இருந்தேன். அப்போது இருக்கும் பொழுது அது தமிழ் கூடுதலாக எனக்கு வந்தது. தமிழில் இதெல்லாம் எழுதக்கூடியதெல்லாம் அமைஞ்சது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஏறக்குறைய ஒரு 12 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் பணியாற்றி. ஆமாம். இந்த 13 ஆண்டு காலம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் நீங்கள் பணியாற்றுது, அந்த பத்திரிகை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எது? பல விஷயங்கள் கற்றுக்கொள்வோம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நான் என்னென்னா, ஐ ஆம் அன்டீச்சபிள்னுங்கிற ஒரு ஃபீலிங். ஏன்னா யாராலையும் எனக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படி ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏதோ எத்தனையோ ஜென்மங்களில் வந்த உணர்வுகள், வந்த இது எல்லாம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு.
இதில் வந்து நம்ம யாரோ சொன்னாங்க, சொன்னால் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் என்ன கற்றுக்கலான்னு சொன்னால், எனக்கு சீனியராக இருப்பாங்க, சீஃப் சப் எடிட்டராக இருப்பேன், மேலே அசிஸ்டன்ட் எடிட்டர் இருப்பார். அவனை என்னை கூப்பிட்டு, அப்பா இதை கொஞ்சம் பண்ணிவிடுப்பா, இந்த பேஜ் கொஞ்சம் முடிச்சு அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அவர்கள் வந்து என்னிடம் கட்டளை இடலாம். அப்பா எப்போ முடிச்சுவா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர்கள் அதை சொன்ன விதம் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு அமைதியாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இருக்குது. அதே மாதிரி எனக்கு இந்த எடிட்டோரியல் எங்களது ராம்நாத் கோயங்காவினுடைய தனி ரூமு தான் எங்களுடைய எடிட்டோரியல் ரூமாக இருந்தது. அவர் அந்த காலத்தில் 1960s நல்ல வுட் பேனலில் கம்ப்ளீட்டாக வச்சு ஒரு ரூமு, பெரிய ரூமு. ஆனால் 1975-80 அவர் வரதில்லை. அந்த ரூமை எங்களுக்கு கொடுத்துட்டார். அப்போது அந்த ரூமை அவர் கொடுத்ததுனால அந்த ரூமில் தான் வந்து நாம் உட்காந்துட்டு வேலை செஞ்சிகிட்ருக்கோம். அப்படி வேலை செஞ்சுன்னு இருக்கும்பொழுது எடிட்டோரியலில் வந்து ஒரு மியூசிக்கல் சேர் தான். திடீர்னு ஒருத்தன் இவன் முடிச்சுட்டு போகிறான் அப்படின்னா இன்னொருத்தன் வருவான். அப்போது என்னுடைய சீட்டில் எப்படி இருந்தாலும் என்னோட வயதில் பெரியவர்களாக இருந்தால் இருக்கும் பொழுது நான் எழுந்து நின்றுடுவேன், சார் சார். ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல நம்ம சேர்ந்து வேலை செய்யும் பொழுது யாராக இருந்தாலும் அங்கே தொழில் இது பண்ணுறவங்களாக இருந்தாலும் எல்லாரோடையும் சேர்ந்து இருப்பது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவத்தை அது வந்து கற்றுக் கொடுத்தது. ஒரு பில்டிங், நம்ம ஆஃபீஸ் பில்டிங்கை போய் எக்ஸ்பிரஸ் இதுக்கு போகிறோம், எஸ்டேட்டுக்கு போகிறோம், அங்கே எப்படி பார்க்கும்பொழுது இது என்னுடைய பில்டிங் மாதிரி தான் நினைப்பேன். இது என்னுடைய பில்டிங் அது எனக்கு. ஸோ ஆகவே இப்போ கூட என்னுடைய டாக்டரோட அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூவுக்கு போயிட்டு வரும்பொழுது கூட இதெல்லாம் நான் வந்து இவ்வளோ வருஷங்கள் வேலை பார்த்த இடம், இதெல்லாம் இப்படிலாம் மாறி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுபோல் அது ஒரு நமக்கு நாம் அந்த இடத்துல இருக்கிறோங்கிறது ஒன்று. அதே நேரத்தில் அது சுதந்திர இதை கொடுத்தது. இப்போ நான் ஒரு ரெவ்யூ எழுதுறேன்னாவோ பண்ணானோ வேற ஒருத்தர் யாரும் பார்க்க மாட்டாங்க. நானே பார்த்து பேஜில் போட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தது. அதே மாதிரி எங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்தது. கம்ப்யூட்டர் வரும்போது ஒவ்வொருத்தருக்கு இது பாஸ்வேர்டு வருமே. அப்புறம் என்னுடைய பாஸ்வேர்டு வந்து ராம்நாத்னு வச்சுருந்தேன். ராம்நாத் கோயங்கா. ராம்நாத் கோயங்காவினுடைய இதில் டெல்லியில் ஸ்ட்ரைக் வந்தது. எப்படியாவது ராஜீவ்காந்தி வந்து முடக்கி விட வேண்டும்னு நினச்சாங்க. அப்போ சென்னையிலேருந்து 2 பேரை அனுப்பிச்சாங்க அந்த ஸ்ட்ரைக்கில் உடைக்கக்கூடிய உள்ள வேலை செய்யக்கூடியது. அப்போது நான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு 1985 இந்தியன் எக்ஸ்பிரஸ் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு நானும் ராஜசேகரன் அவர் இந்தியன் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸில் இருந்தார். அப்போ ஒருத்தர் சொன்னார், இப்படிலாம் போகாதீங்க, ஒர்க்கர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்கன்னு. நான் ஒர்க்கர்ஸுக்கு அகெயின்ஸ்ட் எல்லாம் போகல, அரசியல்வாதிகள் வந்து முடக்க ட்ரை பண்ணுறாங்க, அப்போ நான் உயிர் கூட கொடுப்பேன் அப்படின்னு இருந்தேன். அதுபோல் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து ராம்நாத் கோயங்கா அப்படின்னு நான் நேராக பார்த்து பேசுனது கிடையாது. நான் கபாலி கோவிலுக்கு ஒரு தடவை போகும்பொழுது அப்போது வேண்டிகிட்டு இருக்கார், தூரத்திலிருந்து பார்த்தவன் தானா. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட ஒரு 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 பத்திரிகையினுடைய சுதந்திரத்திற்காக ஒரு பெரிய பிரதமர்களையே வந்து எதிர்கொண்டவர். கரெக்ட். இப்படிலாம் இருக்கிறதுனால நமக்கு அந்த தைரியம் இல்லைன்னா கூட உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. ஒரு அளவுக்கு காசெல்லாம் வாங்கக்கூடாது. எவ்வளோதோ ரெவ்யூலாம் பார்த்துருக்கோம், பண்ணியிருக்கோம். காசு வாங்கக்கூடாது, நல்லவர்களை இது பண்ணணும், பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளெல்லாம் இந்த தைரியமும் இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் என்னுடைய நிலையில் இருக்கக்கூடியது பெரியவங்களை பார்த்தெல்லாம் போய் பக்கத்தில் போய் நிற்க முடியாது. ஸோ பத்திரிகை தான் என்ன கொடுத்தது, அந்த தைரியத்தை கொடுத்தான், இந்த பத்திரிகையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது. அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வினோதமான முறையில் ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. இந்தியா டுடே வந்து 3-4 வருஷம் வேலை பண்ணோம், என்னை விடவே இல்லை அவங்க. நான் போகணும்னு சொன்ன பொழுது கூட நீ போகாதேன்னு சொல்லிவிட்டு 3-4 மாதம் சம்பளம் கொடுத்தாரு வேலை பண்ணாமையே. ஆமாம். அதுக்கு ஏன் நான் போக வேண்டி வந்ததுன்னா, தூர்தர்ஷனில் ஏதோ ஸ்கிரிப்ட் கேட்டாங்க, நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி போட்டேன். ஆத்ம தர்ஷன் அப்படின்னு கோவில்களில் பேஸ் பண்ணி ஒரு டாக்யூ ட்ராமா மாதிரி எழுதி போட்டேன். அது ஓகே ஆகி வந்துடுச்சு. ஓகே வந்து 4000 பேர் போட்டதில் 400 பேருக்கு தான் வந்திருக்கு. அது எனக்கு வந்துடுச்சு. பல பேர் என்னை வந்து நாடினார்கள், இங்கே என்கிட்ட கொடுத்துரு, உங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. கே பாலச்சந்திரன் என் பையன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னாரு. எனக்கு வந்து நான் தானே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அதில் தான் வந்தது ப்ராப்ளம். அதில் என்னோட ஒரு 10-12 lakhs 13 lakhs என்னுடைய கெப்பாசிட்டிக்கு அதில் போட்டு எடுத்துட்டேன்.
அதில் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ தூர்தர்ஷன் தெரியுமே உங்களுக்கு, நேஷ்னல் இது, அங்கே வந்து ஒரு பக்கம் போனால் ஒரு டைமில் வந்து சண்டே மார்னிங் 10 o'clockனு கொடுத்தான். அப்புறம் கூட்டு இன்னும் சண்டே நைட் 11 o'clock. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தது. இதில் எப்படியாவது முடிக்கணும், இதை எப்படியாவது இது பண்ணணும், இல்லைன்னா இட் சிங்கிங் ஃபீலிங். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆகிடுது இல்லை, ஒரு வாரம் போயிட்டு வந்ததில்ல, இன்னும் 1 எடிட் பண்ணுறதுக்கே ஒரு வாரம் ஆகிருக்கும், முடிஞ்சு போச்சு இல்லை, உட்காந்து வேலை செய் அப்படிங்கிறாங்க. என்னால் அப்படி 2 பொண்டாட்டிக்காரன் மாதிரி என்னால் அவஸ்தைப்பட முடியாது, ஒன்லி ஒன். அதனால் நான் அதுக்கு கம்ப்ளீட்டாக நான் வந்து பண்ணி, அது ஏவிஎம் சரவணன் சாரே ஆச்சரியப்படுவார். எப்படியோ பண்ணி குதிச்சு பரவாயில்ல வந்துட்டான் என் கரைக்கு அப்படிங்கிற மாதிரி அது வந்து நேஷ்னல் நெட்வொர்க்கில் வந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி 2-3 அதை மாற்றி சில பேருக்கெல்லாம் விற்று ஓரளவுக்கு என்ன ஒரு 15-20% லாபத்தோடு அது முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி வேலைக்கு போக முடியல. நான் அரசியல் ஃபுல்லாக நான் என்றைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆகவே நான் வந்து இப்போ வந்து ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் மியூசிக் as well as சினிமா அண்ட் சச் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பார்க்கும் பொழுது எம்எஸ் சுப்பலட்சுமி அவங்கள பற்றி கூட ஒரு நூல் எழுதியிருக்கேன், எங்கும் நிறைந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களெல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிஞ்சது. அதே மாதிரி சோ ராமசாமி அவர்கள் ரொம்ப எனக்கு ஒரு உதவிகரமாக பல விஷயமா இருந்து, அங்கே அந்த எங்கும் நிறைந்தாயே நூலுக்கு ஒரு சிறப்புரை இவர்கிட்ட எழுதி வாங்கன்னு என் ஒய்ஃப் தான் அனுப்பிச்சா. நான் வந்து அவர் 15 வருஷமாக ஃப்ரெண்டு, அவர்கிட்ட போய் ஏதோ கேட்டதே கிடையாது. நான் ஒன்றும் எனக்கு இது கொடுன்னு கேட்டது கிடையாது. அதனால தான் ஃப்ரெண்டாக இருக்கேன். இல்லைன்னா மனசு வந்து ஒரு மனிதனுடைய மனம் ஒரு கேட்கவே கூடாது யார்கிட்டையும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பர்டிகுலராக. ஆனால் கேட்டதே கிடையாது, நீ கேளுன்றியேன்னு. இல்லை நீ கேளுங்க அப்படின்னா அவள் போய் ஒரு எங்கும் நிறைந்தாயேன்னு புக் கொடுத்தேன். அதை கொடுத்துட்டு ஒரு மாதம் ஒன்றுமே கொடுக்கவே இல்லை அவர். நான் என்ன பண்ணேன், பிபி ஸ்ரீனிவாஸ் ஒரு 2 பக்கம் எழுதி கொடுத்துட்டார், ஒரு சிறப்புரை மாதிரி. அதை வச்சுக்கிட்டேன் ஜஸ்ட் இன் கேஸ் பேக்கப் அப்படி சொல்லிவிட்டு ஒரு நாள் 2 மணிக்கு போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் கஷ்டப்படுத்தலை உங்களை, எனக்கு யாரையும் கஷ்டப்படுத்த பிடிக்காது. இல்லை சார் நீங்கள் 2:30 மணிக்கு வாங்க சார் அப்படின்னாரு. 2:30 மணிக்கு போனால் அதில் வந்து பார்த்தா அவருக்கு எம்எஸ் சுப்பலட்சுமி மேலே ரொம்ப மரியாதை உள்ளவர். ஆனால் என்ன நான் அவருக்கு ரொம்ப ஜூனியர் தான், நான் கூட என் மீது கூட ரொம்ப பெரிய மரியாதை வச்சுருந்தாருன்னு அவருடைய இதில் தெரிஞ்சு பார்க்கும்போது தெரிஞ்சது. அவர் வந்து அப்படி இவரை மாதிரி ஒரு பவித்திரமான ஒருத்தனை நான் பார்த்ததில்லை அப்படிலாம் எழுதியிருந்தார். என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன் ஒரு இதுவா. அப்போது அவர் சொன்னார், நீங்கள் கேட்டால் எழுதினேன், நானாக தானே எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. அதே மாதிரி நான் வந்து ஒரு 1.5 வருஷம் தமிழ் வழி ஆங்கிலம் அப்படின்னு என்னுடைய ரொம்ப ஒரு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். பல பேர் ஆங்கிலம் வந்து ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் பொழுது அதை சரியாகவும் கற்பதில்லை. உங்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்லணும்னா, பாரதி ராஜாவும் அந்த டைமில் பார்த்துருக்கேன். பாரதி ராஜா பார்க்கும்பொழுது என்ன சொன்னார்னா, என்ன ஏன் நீ கல்கட்டாவில் பிறந்து இங்கே வந்து தமிழ் இப்படி கொடுத்துற அப்படிலாம் சொன்னவர், உன்னுடைய ஆங்கில ஸ்டைல் பிரமாதமாக இருக்குதியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் ஆங்கிலத்தில் பேபி கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் வந்து எங்கேயோலாம் மலேரியா இன்ஸ்பெக்டராலாம் இருந்து போட்டு சினிமா இதில் வந்திருக்கேங்க, நீங்கள் என்னுடைய ஆங்கில ஸ்டைலை ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய ஒரு தகுதி இருக்குன்னா உங்களை தான் சார் பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். ஆங்கிலம் தமிழ் வழி ஆங்கிலம்னு 1.5 years நான் கற்றுக் கொடுத்தேன் ஒரு டிவி சேனலில். அந்த சேனலில் பல பேரை நான் பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், 2 மொழி அப்படிலாம் சொல்கிறாங்க, தமிழ் ஆங்கிலம்ன்றாங்க. ஆனால் நிறைய பேரை நான் பார்க்கும் பொழுது இந்த ஆங்கிலம் ஏதோ நமக்கு வந்து வசப்படவே படாத ஒரு வஸ்து என்பது போலவும், இப்போது வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 12, 15 பிஏ எம்ஏன்னு படிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்படி இருந்தும் 2 வாக்கியங்களை சரியாமல் பேச முடியாமல் எழுத முடியாமல் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்ற பொழுது, இந்த ஆங்கிலத்தை இவர் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸ் வரைக்கும் எத்தனை மணி நேரங்கள் அவர்கள் அந்த ஆங்கில கிளாஸில் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒருத்தர் இளமையில் கல்லுன்னு சொன்னாங்க, இப்படி வேஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்து தான் நான் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்ப தமிழ் வழி ஆங்கிலம்னு ஆரம்பித்தேன். 1.5 வருஷம் ரொம்ப நல்லா போச்சு. அப்போது 5 days ஆஃப் த வீக், Monday till Friday அப்படி. அப்போது எனக்கே பெரிய பயம் வந்து தானே,
ஏன்னா ஆங்கிலம் எனக்கு பேசவும் எழுதவும் மிக எளிதாக தெரியும் என்றால் கூட ஆங்கிலம் எப்படி செயல்படுகிறது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நானே கற்றேன். அப்போது நான் கற்கும் பொழுது தான் நான் இன்றைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி பத்திரிகையில் ஆங்கிலம் எழுதுகிற பொழுது இட் ஹஸ் இம்ப்ரூவ்டு மை ஸ்டைல் ஆல்சோ. வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட், டிஎம்எஸ் சொல்லுவார், பாட்டு சொல்லும்போது சொல்லுவார், முன்பு நான் ஏதோ கேட்டதை பாடிக்கொண்டிருந்தேன், பிறகு என்ன பாடுகிறோம், இதைத்தான் பாடுகிறோம் என்று தெரிந்த பிறகு உணர்ந்து பாடுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் நான் ஆங்கிலத்தை உணர்ந்து எழுத ஆரம்பித்தேன். இந்த விஷயம் நம்ம மக்களுக்கு ஒரு மொழியை கற்கணும்னா சின்ன வயசுலேருந்து பல ஆண்டுகள் முயலணும். அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போது அந்த டைமை ஏன் வேஸ்ட் பண்ணாங்க, எந்த ஆசிரியர்கள் அதை சும்மா விட்டாங்க அவருங்க அப்படிங்கிற கோபம் எனக்கு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தொடர்ந்து எனக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் மைண்டில். திரைக்கலைஞர்கள் யாரோடலாம் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு வாமனன் கிடைச்சிருக்கு. இப்போ உங்கள் அன்பர் பாரதி ராஜான்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு எல்டர் பிரதர் மாதிரி தான் என் மைண்டில் நினைக்கிறேன். அவர் அதிகமாக பல விஷயங்களை நான் போய் பார்க்கலை, பேசலை. ஆனால் தொடர்ந்து என்கிட்ட சொல்லுவார், நீ வாயா, நீ ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, கடைசியில் வந்துட்டா என்னடா நம்ம ஏதோ சொல்லி வச்சோம், ஆஃபீஸில் உட்காந்து காம்பாரியா, வாயா அப்புறம் வாயா இப்போ வாயான்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் பொறுமை கிடையாது. ஒரு 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 டைமை பார்த்தா கூட நான் என்னை வளர்த்து கொள்ள வேண்டும், எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், எது செய்தால் நான் முன்னேறலாம் நான் நினைக்க மாட்டேன். எதை நினைத்தால் என் மனம் சந்தோஷப்படுகிறது, எதை எழுதினால் எனக்கு மற்றவர்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் நினைப்பேனே ஒழிய ஹவு டு கெட் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ்னு நான் நினைச்சதே கிடையாது. என்னுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ்னா ஃப்ரீடம் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராஸ்பெக்ட். எனக்கு ஏன் நான் இந்த மாதிரி சில பேர் நடிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடும்போது நான் போகலைன்னு நினைக்கும் பொழுது, இந்த பார்த்திபன் அவர்களுடைய பெண் ஒன்று அப்புறம் என்ன பண்ணா தெரில, அவ என்ன பண்ணா தெரில, அவள் சின்ன பொண்ணாக இருக்கும்போது சொன்னால் நான் நடிக்கலை, ஏன்னா மற்றவங்க சொல்கிறத நான் ஏன் செய்யணும், அது பிடிக்கல எனக்கு. நான் நினைக்கிற மாதிரி தான் நினைப்பேன். கடைசியில் நான் பானுமதியை கூட இப்போ 100ஆண்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அப்போது அவங்களுடைய பானுமதியினுடைய பேசிக் ட்ரைட் ஒன்று என்ன தெரியுமா, ஷீ டசன்ட் வாண்ட் டு ஆக்ட். ஆமாம். ஏன் அப்படின்னா அவ்வளவு ஈகோ, அவங்களுக்கு ஈகோங்கிறது இல்லை, அவ்வளவு செல்ஃப். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன நினைக்கிறது, அந்த ஏதோ திருடுறா மாதிரி நடி அப்படின்னா நான் திருடவே மாட்டேன், நான் திருடா மாதிரி நடிக்கணும் அப்படின்னா எண்ணம் வரும்ல. அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்து அதை மீறி அவங்க வந்திருக்காங்க. அதனால் ஒரு பர்டிகுலர் இதில் பாரதி ராஜா மாதிரி இருக்கிற அன்பர்களெல்லாம் நான் தொடர்ந்து மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி இப்போது சில பேர்லாம் சில டைமில் ஏவிஎம் சரவணன் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அவங்க ஓரளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று, அவங்க என்னென்னா ஒரு தடவை மெய்யப்ப செட்டியார் இதை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னார், ஒரு தடவை அது கொடுத்தாரு, அங்கே உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன். அப்போது இந்த ஃபிலிம் வேர்ல்டு தேர் இஸ் அட்லீஸ்ட் அமங் சம் பீப்புள், படித்தவன் அப்படின்னு இருந்தாலே, சிந்தனை உள்ளவன் அப்படிங்கிறதுனாலே பயப்படக்கூடியவன், சிந்தனை ஒர்க் ஆகுதியா, சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு இதில் சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி டிஎம் சௌந்தரராஜன் அஃப்கோர்ஸ் ஃப்ரம் த பிகினிங் சிவாஜி கணேசனோட 2-3 தடவை பேசினது வரையே தவிர அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழக முடியல. ஒரு தடவை சிவாஜி கணேசனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ரத்னமாலா அப்படிங்கிற பின்னணி பாடகி அவங்கக்கிட்ட ஒரு தடவை சொல்லி, நீல வானத்திலே செந்நிற பிழம்பு அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன் அப்படின்னு அந்த வசனங்களெல்லாம் பேசினேன். அவங்கள்ட்ட பழகினேன். அந்த அம்மா கிட்டயா? ஆமாம், அந்த அம்மா கிட்ட பழகினேன். ரொம்ப ஸ்வீட் லேடி. ஷீ ஹேட் சச் எ பியூட்டிஃபுல் டெம்பரமெண்ட். அவ்வளவு அன்பான ஒரு லேடி அந்த அம்மா, பாடகிங்கிறத தவிர அவ்வளோ அன்பான லேடி. அவங்கள்ட்ட நான் இதெல்லாம் சொன்னபோது சொன்னேன், ஐயோ அவர்கிட்ட சொல்லியிருந்தா, ஏண்டா எனக்கு போட்டியாக முளைச்சிருக்கேடா நீ அப்படி கேட்பாரு, அவர் கேட்காம போயிட்டாரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. இவர்கிட்ட சிவாஜி கிட்ட பேசி காமிக்க முடியல அதெல்லாம் அந்த லெவலில். ஸோ சௌந்தரராஜன் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, என்னன்னா அது சிவாஜியினுடைய சிங்கிங் வாய்ஸ் அப்படின்னா அவர் தான். என்ன அது மட்டும் இல்லாமல் அவர் சௌராஷ்டிரியனாக இருந்தாலும் அந்த தமிழில் எனக்கு ஆசை சொன்னேன் இல்லையா, அதை தமிழில் என்ன மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன் வண்ணம் கண்டான் அப்படின்னு கேட்கும் பொழுது
அந்த மாமா வருது. அது அந்த அப்படியே அந்த எம்எஸ் விஸ்வநாத ராமமூர்த்தி இசை அமைப்பில் இவர் பாடும்பொழுது கண்ணதாசனுடைய வரிகளை வாய்ஸ் மெஸ்மரைசிங்காக இருக்குது. ஒரு தடவை அவர் அப்பப்போ தீபாவளிக்கு போவேன், ஏதாவது ஒரு டைமில் தீபாவளிக்கு போகும்பொழுது கொஞ்சம் மழை தூரும் இல்லையா, தீபாவளியில் அந்த காலத்தில் மழை வந்துகிட்டு இருந்தது, இப்போலாம் வருதா இல்லையா தெரில. அவர் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சு மழை கொஞ்சம் முடி நிறையா இருந்தது, அப்போ எனக்கு முடியல இருந்தது. நினைந்து போயிட்டு எங்கே போல் இருக்கே, இதோ இந்த டவலால் தோற்றிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு என்கிட்ட. சார் அது மழை இல்லை சார், அந்த இதில் பாட்டு வரும், ஒளிமயமான எதிர்கள் 4 வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார், அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். இது பூமழை சார் அப்படின்னு ஆஹா ஆஹா அப்படின்னு ரசிப்பார் அவர். அவருக்கு எனக்கு இருக்கிற ரசனை. இதில் ரசனையில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி எழுதணும்னு 2000ஆம் ஆண்டு அப்படி எழுதி 600 பக்கம் எழுதினா ஒரு உயிரோடு இருக்கும் பொழுது மிகப்பெரிய விழா நடந்தது ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில். அதில் வந்து காமிக்கும்பொழுது அதில் பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினேன். ஆனால் அவ்வளோ கஷ்டத்துக்கு எழுந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அது கூட அவர் என்னோட நல்லா பேசுகிறாரு, மனம் திறந்து பேசுவார், அவருக்கு எனக்கும் கூடயே இருந்திருக்கார் எனக்கு எத்தனையோ விஷயத்தில், அப்படின்லாங்கிறதுனால அல்ல. அந்த வாய்ஸும் அதில் அந்த வந்தக்கூடிய எண்ணங்களும் இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு ஒரு மந்திரங்கள் போல் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு பயன்படும் அப்படின்னு நான் தீர்மானமாக நம்பினேன். இப்போ எனக்கே இப்படி பார்த்தா அப்படி பொன்னை விரும்பும் பூமியிலே எல்லாம் பார்த்தா ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே, வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஸ்வரங்களெல்லாம் நான் வந்து 2 மத்தியமம் கலக்கிறது இதெல்லாம் நான் இதுலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். நான் விஸ்வநாதன் அவர்கிட்ட சொன்னேன், பா கம்ம பப்ப கம்ம பா கம்ம பாப்பா பப்ப கமரி கசனி சகரி சசா. அடு சொரமே தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. அது அந்த 1994 அது. அப்போல்லாம் நான் அப்போ தான் முயன்று கொண்டிருந்தேன். ஸோ இதனால் எனக்கு இதனுடைய இதெல்லாம் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்து ஒரு பாட்டு சொல்கிறேன், அவரே சொல்லுவார், என்ன பாரியா, அவர் ஒய்ஃபுக்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இவர் தெரியுமா உனக்கு அப்படிம்பார். அவங்க ஜானகி அம்மா அவங்க ரொம்ப எனக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க அவர் தான் தெரியுமே எனக்கு அப்படிவாங்க. இந்த டிபி முத்துல அது தெரியுமே எனக்குன்னு சொல்லுவாங்க, அதான் தெரியுமே அப்படிங்கிறவங்க, அதான் அவர் தான் தெரியுமே அப்படின்னாங்க. இவர் ஒரு கிரேட் போயிட் அப்படின்வார். அந்த அம்மா உடனே, அது நீங்கள் சும்மா சொன்னால் என்ன பிரயோஜனம், நீங்கள் தான் தூக்கி விடணும் அவரை அப்படிலாம் பேசக்கூடிய உத்தமம். அவர் அதிகமான இல்லாத பொழுது கூட என்னுடைய சாங்ஸை பார்த்துட்டு இளையராஜாட்ட சொல்லட்டுமா அப்படிலாம் கேட்டிருக்காரு. சார் நீங்கள்லாம் ஏன் சார், அது நீங்கள் ரசித்ததே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாடல்கள் எல்லாம் இசையமைத்து அவரே பாடினார். அந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாம் அவர் வந்து சொல்லும் பொழுது அந்த சாங்ஸ்லேயே எனக்கு ஒரு பாட்டு கண்ணதாசன் இதுதான், கண்ணன் என்னும் கருமணி அவன் என்றும் ஒளிரும் விண்மணி, ஆயர் குலத்தின் கண்மணி ராதை நெஞ்சில் பொன்மணி, ராதை நெஞ்சில் பொன்மணி, ராதை நெஞ்சில் பொன்மணி, கண்ணன் என்னும் கருமணி அவன் என்றும் ஒளிரும் விண்மணி அப்படிங்கிறதுலாம் ஆசையாக இருந்து அவர் அந்த மாதிரி போட்டார். எம்எஸ்வி அவர்களை நினச்சி எப்படி நான் சவுந்தரராஜன் நினைக்கிறேனோ எம்எஸ்சியை இப்படி நினைப்பேன். அவன் படைத்தான், இதை நானே இசையமைத்து போட்டு, அவன் படைத்தான் இசையை அதில் குழைத்தான் மதுவை, அருகழைத்தான் நிலவை பறிகொடுத்தேன் மனதை அப்படின்னு அவர் ஆரம்பிச்சு, மல்லிகை மாலைகளை மெல்லிசையிலே தொடுத்தான், பண்ணசைவில் பாவங்களை அள்ளி அள்ளியே தெளித்தான், மன்னன் அவன்தான் வள்ளல் எனவே இன்ப இசையை எங்கும் நிறைத்தான் அப்படின்னு வந்துட்டு அவர் எனக்கு என்ன பண்ணாருங்கிறத, எழிசையிலே உயிரை
ஏந்தி செல்லும் தோணியவன், எழிசையிலே உயிரை ஏந்தி செல்லும் தோணியவன், வானவில்லின் பாதையிலே ஏற்றிவிட்ட ஏணியவன், கண்ணன் குழலும் கன்னி தமிழும் பின்னி பிணையும் சந்தங்கள் தந்தான். இந்த மாதிரி அந்த நெருக்கத்தை நான் என்னோட உள்ளத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். டிபி ராமச்சந்திரன் அவர் வந்து நல்ல இசையமைப்பாளர். ஜி ராமநாதன் கிட்ட வந்து இதெல்லாம் ஹார்மோனியம் வாசிப்பார், அப்புறம் கிளேபயோலின் அப்படிலாம் வந்தது, அதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து மனம் ஒரு குரங்குக்கு மியூசிக் பண்ணார். பார்த்தீங்கன்னா இந்த மனம்னு ஒன்று இருக்கே, மனுஷனுக்கு வந்து அவனுக்குள்ளே புரியாத ஒரு விஷயம். மனம் வந்து எங்கே இருக்குது, மூளையில் இருக்குன்றாங்க, இப்படி வருதுங்கிறாங்க, அங்கே இல்லைன்றாங்க, இங்கே இருக்குன்றாங்க. அது வெளில இங்கே எங்கே இருக்கோ இல்லையோ அது ஒரே மாதிரியாக இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளோதான் கோடீஸ்வரராக இருந்தாலும் மனம் சரியா இல்லைன்னா ஃபினிஷ்ட், கதை முடிஞ்சுது. அப்படின்னு இருக்கும்போது அந்த விஷயத்த சொல்லுங்க. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் எப்படி பயன்படுத்தலாமா? பி கேர்ஃபுல் அபவுட் இட். எக்ஸ்ப்ளோசிவ், கேர்ஃபுல். இந்த ஸ்கல் எல்லாம் போட்டு வச்சிருமா பாருங்க, இதுல குரங்கு அபாயம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால், நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும். ஒரு சோட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்படியே என்ன அற்புதம் பண்ணியிருக்காயா, என்ன பண்ணிட்டாயா அப்படின்னு அவரே வியந்தார். அதே மாதிரி டி.கே. ராமமூர்த்திகிட்டையும் பழகி அவர் வந்து எம்எஸ்வி கிட்ட வந்து அகாடமிக் இது கிடையாது, அவர் இப்போ புக்கெல்லாம் விஷயம் கிடையாது, அதெல்லாம் பிடிக்காது அவருக்கு. ஸ்வரமே எழுத மாட்டார், ப்ராக்டிக்கல் சொல்கிறது தான். எனக்கு போடும்போது ஒரு பேனாவை இப்படி தான் பிடிப்பார், ஒரு மாதிரியாக பிடிப்பார் பேனாவை. அப்படி இப்படி எடுத்து இப்படி 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 எழுதி ஒரு பேஜ் வச்சுருக்கேன், அதில் பேஜ் கண்டானே இந்த கருமணின்னா இப்படி அப்படின்ட்டு அப்போ சொல்லிகிட்டே இருப்பார். 10 பாட்டு 3 மணி நேரத்தில் போட்டேன்னா இல்லையா ஞானஸ்தான் அப்படின்னு என்கிட்ட ப்ரூவ் பண்ணுமா சார் அவர் ஆனால் ஹி வாண்டட் டு ப்ரூவ். அந்த மாதிரி அவர் ஒரு அந்த மாதிரி குழந்தை. ஸோ இவங்களை இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ், இவர் ஒரு கோவர்தனம் அவர்கள், ஆமாம், நாதஸ்வர ஓசையிலே அப்படின்னு பாடினார்னா அவர் சொல்கிறார், சார் அவங்க இன்டர்வியூ பண்ணணும் சார், விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் சார். நான் ஒன்றும் பண்ணலையே, அவ்வளோதான், நான் படமே பண்ணலையே, 8 படம் தானே பண்ணியிருக்கேன், இப்படி தான் பேசுவார் அவர். நீங்கள் அதெல்லாம் இல்லை, நீங்கள் பண்ணது ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர்கிட்டருந்து போய் அப்போ தான் எம்எஸ்சி அப்போ வராரு. என்னென்னா இவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது எம்எஸ்சி எதுக்கு வராருன்னா, ஒரு பெரிய விழா, அந்த விழாவில் ஒரு 30 பாட்டு ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அப்போது எம்எஸ்வி தான் போட்டவர் அதை, ஆனால் பிரித்து கொடுக்கறதுக்கு, ஸ்வரம் எழுதுறதுக்கு அவரை விட 10 மடங்கு ஸ்பீடில் செய்வார் கோவர்தனத்துக்கிட்ட அதை கொடுக்கறதுக்காக அது வந்தார். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து வெற்றியாளர்களா, பெரியவங்களா, முன்ன ஒரு காலத்தில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ சாதாரணமாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கல. அவங்க கலைஞர்களா, அவர் கலை. இப்போ கேவி மகாதேவன்ட்ட நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் ஒரு ஃபியூ டைம்ஸு. அதுக்கப்புறம் அவரால் பேச முடியல 2000க்கு அப்புறம். என்ன புகழேந்தி தான் சொல்லுவார். புகழேந்திகிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்டேன், இதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது, நீங்கள் எல்லாத்தையும் எழுதி கொண்டாங்க அப்படின்னாரு. சரி எழுதி கொடுத்தேன். நான் நினச்சேன் இவர் சும்மா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் எழுதி ஒரு 40 பக்கத்துக்கு ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் எழுதினார். அதுலேருந்து அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். என்னுடைய பாடல் கூட ஒன்று அவர் மியூசிக் போட்டு அவர் வாணி ஜெயராம் இதில் ரெக்கார்ட் பண்ணார். ஒரு தடவை அவங்கள தெரிஞ்சுக்கிறது இல்லை, இது போன்ற கலைஞர்களை அவங்கள தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு தடவை நானும் புகழேந்தியும் ஒரு விழாவுக்கு போயிருக்கோம். அப்போ விழாவுக்கு போய் நடுவில் வந்துட்டுருக்கோம் வெளியில். அப்போ கிடுகிடின்னு வந்து 2 பேர் வந்து சார்னு சொல்லிட்டு, சார் இப்போலாம் நீங்கள் ஒன்றும் படமே பண்ணுறது இல்லையா சார் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்கும்பொழுது நான் சொன்னேன், இவங்கெல்லாம் வந்து 1950லேருந்து ஆரம்பித்து 40 வருஷம் 50 வருஷம் பண்ணி நமக்கு சொத்து மாதிரி எத்தனையோ கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்காம காலில் விழுந்து செஞ்சதுக்கெல்லாம் எங்களுக்கு நன்றின்னு விழுந்துட்டு போயிடணும். இவங்களெல்லாம் இப்போ அவங்களுக்கு வேலை இல்லை என்பது போல் அவர்களிடம் கேள்வி கேட்க நியாயமான விஷயம்.
VN சுந்தரம் அப்படின்னு ஒரு அந்த காலத்து நடிகர் 35ல் மார்க்கண்டையா நடித்தவர், 15 வயசில் மார்க்கண்டையா நடித்தவர், ரொம்ப அழகாக இருப்பார். அவர் தான் வந்து சிவாஜிக்கு வந்து வெற்றி வடிவேலனே இதில் பாடினார், வீரபாண்டிய கட்டபொம்மனில். அப்படியெல்லாம் பாடினவர். அவருக்கு பின்னாடி எத்தனையோ கதை இருக்குது. அந்த கதையில் அவர் எல்லாம் சொல்கிறதுக்கே விருப்பம் இல்லை அவர். ஆனால் அவர்கிட்ட உட்காந்து அவரை தொடர்ந்து அவர்கிட்டேருந்து விஷயங்கள் எல்லாம் வாங்கி எழுதி, முதல் புஸ்தகம் வந்தபோது நான் வாங்க சார் விழாவுக்கு ஒன்று இருக்குது வாங்க சார்னு கூப்பிட்டேன். அதெல்லாம் நான் வரமாட்டேன்ட்டார். அப்புறம் அந்த புக்கை கொண்டு போய் அவருக்கு படித்து காமிச்சேன். கண்லேருந்து அப்படியே தண்ணி. உனக்கு என்னடா நான் பண்ண போகிறேன் அப்படின்னார். எனக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், சமூகமோ மற்றவர்களோ உங்களுக்கு ஒன்றும் பண்ணலன்னு நீங்கள் நினைக்காதவங்க, அவர் சார்பாக என்னால் முடிஞ்சது நான். ஜமுனா ராணி வந்து விழாவுக்கு வந்திருந்தாங்க. சொன்னாங்க, நீங்கள் என்னை வந்து பார்த்தபோது ஏதோ சாதாரணமாக ஏதோ ஒரு நாள் ஏதோ எழுதுறீங்கன்னு நினச்சேன், இவ்வளோ பெரிய விழாவாகும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னாங்க. அந்த விழாவில் ஒரு TMS விழாவை பற்றி சொன்னேன். அதுக்கு பின்னாடி ஒரு சூட்சுமம் ஒன்று சொன்னேன். என்னுடைய பதிப்பாளர் மெய்யப்பன் அவர் என்ன சொன்னார், இந்த ABM சேரிட்டிஸில் வருஷத்துக்கு இத்தனை நாட்களுக்கு நாங்கள் இலவசமாக அந்த ஹாலை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஷரத்து இருக்குது. இலவசம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் இல்லை. அது 6000 ரூபா 7000 ரூபா 8000 ரூபா அது இதுக்கு துடைக்கிறதுக்கு போகிறதுக்கு லைட்டுக்கு போட்டதுக்கு எல்லாம் வாங்கிப்பாங்க. மற்றபடி வாங்கினா அவங்க 75,000 ரூபா வாங்குவாங்க, 1 லட்சம் வாங்குவாங்க. அப்படி இருக்குது. ஒரு சின்ன தொகை மெயின்டெனன்ஸ் தொகைக்கு மட்டும் வாங்கிட்டு இருக்குது. நீ போய் நம்ம விழாவை அங்கே வச்சுக்கலான்னு கேளு அப்படின்னாரு எங்கள் பதிப்பாளர். எனக்கு வந்து இதெல்லாம் விழாவே எனக்கு பெருசாக இது கிடையாது. ஏன்னா நான் எழுதினதே வந்து இமயமலையை வந்து ஒரு இதை கயிறை கட்டி இழுக்கிற மாதிரி நான் பண்ணது. சரி சொல்கிறார் பெரியவர்னு சொல்லிட்டு போனேன். நத்திங் டூயிங்னு நோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. வேணாம் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போது எங்கள் பதிப்பாளர் என்ன பண்ணார் மெய்யப்பன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ராஜேஸ்வரி அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. ராஜேஸ்வரி அம்மாவுக்கு லெட்டர், அம்மா நான் வந்து TM சௌந்தரராஜன் அவர்களை பற்றி இந்த நூல் எழுதியிருக்கிறேன், இதை சிறந்த முறையிலே வெளியிட வேண்டும், இன்னாரெல்லாம் வருவதற்கு இசைவு தந்திருக்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய இதை வந்து உங்களுடைய சட்டத்திட்டங்களின்படி எங்களுக்கு இப்படி கொடுக்க முடியுமா இருந்தால் ரொம்ப மகிழ்ப்பேன்னு எழுதினேன். உடனே கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த அம்மாவுக்கும் சௌராஷ்டிரா பேக்ரவுண்ட், அவங்க 2 பேரும் சௌராஷ்டிரா. ஆகவே அதை யாருக்கிட்ட எதை சொல்லணுங்கிறது ஒன்று இருக்குது. அதை எங்கள் இவர் சொல்லி கொடுத்தாரு, ஏன்னா அதெல்லாம் நடந்திருக்காது, ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி அந்த மாதிரி இவங்களெல்லாம் இத்தனை பேரை அப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான, குறிப்பாக இசைத்துறையில் அதிகமாக இருப்பவர்கள் மீது எனக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் பார்த்த சமூகம். நீங்கள் கேட்டீங்க அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் பார்த்து, நான் யாரையும் பார்க்கல. ஏன்னா அரசியலையே நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. அரசியலில் நல்லவர்கள் இருக்கணும், அவங்க நல்லா பண்ணணுங்கிறது மக்கள் தேவை. ஆனால் எனக்கு அதில் எனக்கு என்னென்னா, என்னை சுற்றி இருக்கிற சமூகத்தில் 1980களில் 90களில் நான் பார்த்தபோது ஒரே லஞ்சம், ஒரே இதெல்லாம் பார்த்து என்னுடைய சொந்த அனுபவம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், அவனுடைய இதயம் செழுமையாக இருக்க வேண்டும். அதில் பல இலக்கியங்கள், பல கவிதைகள், பல இசை இதெல்லாம் இருக்கணும். இப்படி இருந்தால் அவன் நிம்மதியாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாமையே. என்னால் நான் யாருக்கும் வந்து இவ்வளோ என்று யான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் வள்ளலார் பாட்டு. அடுத்தது ஒரு என்னிடம் ஈது இடு என்றவர்க்கு இளையனாமல் இடுகின்ற திறனும்ன்றார். எங்கிட்ட முதல்து உண்டு, ரெண்டாவது கிடையாது. ஆனால் ரெண்டாவது எந்த விதத்தில் இருக்குதுன்னா, எனக்கு 100 ரூபா இருக்கான்னு 100 ரூபா கொடுத்துருவேன். 1000 கொடு, 10,000 கொடு, 1 லட்சம் கொடு, அதில் சைன் போட்டு செக்யூரிட்டி போடுன்னா நான் போட மாட்டேன். அப்படி நினைக்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த இசையை விட வேறு எதுவும் சுகம் தருது. இப்போ MS விஸ்வநாதனோட ஒரு நாள் நான் அமைந்திருக்கும் பொழுது அவர் வீடை ஷிஃப்ட் பண்ணி அந்த வீடை ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருவாமியூரில் பொண்ணு விட்டு சொன்னேன், உங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இந்த 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 என்டையர் ஸ்ட்ரீட்டையே உங்களுக்கு கொடுக்கணும். அப்படி பண்ணியிருக்கேங்க. ஆனால் அவருக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு தடவை எனக்கு வந்து அவர் ஒரு இது பண்ணி கொடுத்தார், ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தாரு. அப்போது நான் அப்புறம் என்ன பண்ணேன், அவருக்கு ஓரளவுக்கு காசு எல்லாம் நிறையா இருந்திருக்காது இல்லையா,
அவர்கிட்ட என்ன சொன்னேன், இதே சப்ஜெக்டில் நான் இப்படி எழுதிட்டேங்க, நீங்கள் அதில் பண்ணி நீங்கள் என்டையர் இதை ஆல்பமை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஹி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருக்கு பணம் மேலே இன்ட்ரெஸ்டட் இல்லை. அதே மாதிரி கேவி மகாதேவன் எத்தனையோ கொடுத்துருக்காரு. ஒரு நீள இது பாரத தாயினுடைய தரிசனம், அந்த தரிசனத்தை நீளமாக எழுதிட்டார் கவிஞர். பனிபடர்ந்த மலையின் அந்த பாட்டுக்கு மியூசிக்கோட போட்டால் 15 நிமிஷம் ஆகிடும். அவர் என்ன பண்ணார், மியூசிக்கே போடலை, டியூனை மட்டும் போட்டார், பின்னாடி பேக்கப் கொடுத்தார், நடுவில் இன்டர்லிங்கில் மியூட்லாம் கிடையாது. அந்த லைன்ஸுக்கு பனிபடர்ந்த மலை, குனிந்து நின்ற முகத்தை பார்த்து, எல்லாம் அதே மாதிரி தான் வரும் மியூசிக்கு. அந்த மியூசிக் அப்படியே போட்டு நடுவில் அன்பு நிறைந்த மகன், அருள் நிறைந்த கருணை மகன் பேசுகிற மாதிரி லைட்டிங் அப்படி ஒரு இதில் கொண்டு போனார். இப்படியெல்லாம் கொண்டு போய் கடைசியில் அது அருமையான விஷயம். கண்ணதாசன் அன்னை சிரித்தாள் அடடாவோ அச்சிரிப்பில், பாரத தாய் அன்னை சிரிக்கிற, அழுதுகிட்டு இருந்தா சைனாக்காரன் இது பண்ண, இப்போ அன்னை சிரிக்கிறாள் அடடாவோ அச்சிரிப்பில் உண்மை தமிழ் மனமே முளைத்தெழுந்து நின்றதம்மா. பாரத தாயினுடைய புன்முறுவலிலே தமிழ் மனம் தெரிகிறது என்று அவர் எழுதினார். இப்படியெல்லாம் போட்டால் அவர்கிட்ட நான் சில ஆர்டிகல்ஸ் எழுதினேன், 4 ஆர்டிக்கல். அப்போ அவர் பேசலை. அப்போது அவர் மாடியில் போய் பார்த்தேன் அவரை. ஐயா, இதை பற்றி நான் உங்களை பற்றி பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சில்லற, நீங்கள் பண்ணியிருக்கிறதெல்லாம் வசந்த மாளிகை, நான் கொடுக்கறது, நான் இங்கே பண்ணியிருக்கிறது அதனுடைய வாசலிலே ஒரு சின்ன பொட்டு கோலம், உங்களை பற்றி பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தேன். அதில் 1900 அந்த இவரெலாம் இப்போது நம்ம ஃபிலிம் நியூஸ் ஆனந்தர்லாம் நம்ம எல்லோரும் தெரியும், ஃபிலிம் ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஆஃப் சினிமா வேர்ல்டு. அதுக்கெல்லாம் முன்னாடி வீராங்கி ராமாராவ்னு ஒருத்தர் இருந்தார், அதே இதில் பெரிய ஸ்டாட்டிஸ்டிஷியன் அவர். அப்படிப்பட்டவர் அந்த மாதிரியான அவருடைய ஒரு புஸ்தகத்தில் சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு மகாதேவன் படம் அதில் போட்டிருந்தேன். அதுலேருந்து எடுத்து அதை பார்த்தோன்னே அவருக்கு அந்த ரெக்கக்னிஷன் வந்தது. அப்புறம் சொல்லிவிட்டு சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், உங்களை சரியாக நான் புரிஞ்சுட்டு உங்களோட இசையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அதை அவர் சைடில் வச்சுட்டு அவர் காலடியில் நமஸ்காரம் பண்ணேன். 2 கரங்களையும் தூக்கி ஆசீர்வாதம் செஞ்சார். இதெல்லாம் நான் வாழ்க்கையில் பெற்ற ஒரு பெரும் பேறுகள். ஏன்னா அவங்களாம் எப்படின்னா, ஒரு தடவை சொல்லுவாங்க, காரைக்குடி வெங்கடேஷ்னு இதில் இருந்தார், சங்கர் கணேஷ். அவர் ஒரு நல்ல இசை ஞானம் உள்ளவர், பாடிலாம் காமிப்பார், சிவாஜி பாடி காமினா பாடி காமிப்பார், அந்த மாதிரிலாம் இருக்கிறவர். அவர் காரைக்குடி வெங்கடேஷுங்கிற பேரில் பாடல்கள் எழுதிட்டு இருந்தார். அவருக்கு ஏதாவது சும்மா இந்த பாடல் தான் கொடுப்பாங்க, கேபரேட் பாடல் மாதிரி கொடுத்துருவாங்க, பாவம் ஏதோ எழுதுவார். அப்போது ஒரு தடவை காலையில் 9 மணிக்கு ஸ்டூடியோவில் அப்படி வந்துருக்காரு. போகும்போது திடீர்னு அந்த ஸ்டூடியோவில் போய் அந்த கண்ட்ரோல் ரூமில் திறந்து பார்த்தா இப்படி உட்காந்துருக்காரு மாமா. இவர் பார்த்து, மாமா நீங்கள் என்னை கவனிக்கவே மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கான். அதான் பாட்டில் வாய்ப்பு வேணுமா அவருக்கு வேணுமா அவருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, ஏண்டா அப்படி சொல்கிற அப்படின்னு. பையில் ஒரு 25, 30, 100 ரூபி நோட்ஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு எடுத்துக்கோடா, அப்படி ஒரு மைண்டு இருக்குது. அப்படி சொல்லிட்டு இவன், இல்லை அது இல்லை மாமா, பணம் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் எனக்கு வாய்ப்பு கொடுங்க பாடல் எழுது. ஏன்டா வரவெல்லாம் நாயுடு ரெட்டின்னு வந்துட்டுருக்கான், தெலுங்கு படமாக இருக்குது, எப்படின்னா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறது அப்படி சொல்லியிருக்காருன்னு அவர் சொன்னார் என்கிட்ட. அதுபோல் அவங்களெலாம் அவங்கள்ட்ட ஒரு ஃபுல்னஸ் ஒன்று இருந்தது. அதை நான் விஸ்வநாதன்ட்ட இப்போ கூட ஒரு திருச்சி லோகநாதனை பற்றி எழுதும்போது நான் இவர் மகராஜன்ட்டு திருப்பி ஆரம்பித்தேன். நான் இப்போ எழுதிட்டேன், திருப்பி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன், இன்னும் என்ன சேர்க்கலாம் இதில், இன்னும் என்ன சேர்க்கலான்னு. அப்போது சொன்னேன், இந்த பாட்டு மெல்லிசை தனக்கவன் நாதன், இந்த மேதினி புகழ் விஸ்வநாதன், கல்லையும் கரைத்திடும் கீதன், அவன் கலைமகள் அனுப்பிய தூதன், தமிழின் சுவை அதனை இந்த புவியின் திசை அனைத்தும் 7 சுரங்களில் உரைத்தான், தமிழ் இதயங்கள் அனைத்தையும் கரைத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 8 பாட்டு. அதை கேட்டோன்னே அவர் மகராஜன் சொன்னார், ஐயா 1 மணி நேரமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணி இந்த பாட்டை சொல்லிட்டே இல்லையா. அப்படிலாம் சொல்லாதீங்க, பாட்டு எம்எஸ்சியை பற்றி அழகாக உங்கள் அப்பாவை பற்றி தான் நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாமும் பெரிய விஷயங்கள் தான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுபோல் இவர்களுடைய பெருமை, இப்போ இவரை பற்றியே
டிஎம் சௌந்தரராஜனை பற்றி டிஎம்எஸ் ஒரு பண்பாட்டு சரித்திரம்னு எழுதினேன். அந்த இடத்துல ஒரு பாடலும் அவருக்காக ப்ரெசன்ட் பண்ணேன். பாடகன் ஏழிசை பாடகன் செந்தமிழ் இனிமை விளங்கிடவே பாட வந்த மகராஜன் சௌந்தரராஜன் சௌந்தரராஜன் சொல்லும்போது சொன்னார். லாஸ்ட் பர்த்டேல அவர்கிட்ட பாடி காமிச்சேன். சித்தர்கள் எல்லாம் சொல்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஐயா, சித்தர்கள் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. அது நடுவில் தென்மதுரை வீதியிலே நடந்த தென்றல், வைகையிலே முகம் பார்க்க வந்த திங்கள், தேமதுர தமிழோசை முழங்கும் சங்கம், தேவார திருப்பாட்டின் அந்தரங்கம் என தேனமுதாய் தமிழுலகை வலம் வந்தான், தேவதேவன் முருகனவன் பலம் தந்தான். இப்படி சொல்லிட்டு அவர் எப்போதும் இப்போ யோசனை பண்ணி பார்க்குறேன், அந்த குரலினுடைய மேக்னட்டிசம் ரொம்ப அதிகமாக சிந்தனை பண்ணுறேன். அவர் அப்போ சொல்லுவார், ஆனால் தானே தன் பெருமையை சொல்கிற மாதிரி இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணேன், இந்த பாட்டிலையும் சரி புஸ்தகத்துலேயும் சரி என்ன பண்ணேன், இதெல்லாம் ஒரு பல மகான்களுடைய சேர்ந்து உங்களை உருவாக்கி இருக்கிறார்கள்ங்கிற மாதிரி கண்ணதாசன் பாடல்களின் சந்நிதிகள், மெல்லிசையின் மன்னர் தரும் உற்சவங்கள், மகாதேவ மெட்டுக்களின் கோபுரங்கள், ராமநாத ராகங்களின் அற்புதங்கள் என தமிழ் கோயில் பற்பலதான் கண்டு விட்டான், இவன் தமிழர்களின் நெஞ்சங்களை வென்று விட்டான், தமிழர்களின் நெஞ்சங்களை வென்று விட்டான். அதனால் நம்ம மொழி நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மொழியினுடைய சிறப்பு என்னென்னா, உயர்ந்த உன்னதமான உணர்வுகள் தான் அந்த மொழி. அந்த உயர்ந்த உன்னதமான அந்த உணர்வுகளை வார்த்தையிலே அமைத்து அதை உயர்ந்த இசையிலே அதை போட்டு அதை சிறந்த காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீ அப்படி சொன்னா அப்படியே 2 கட்டல் அப்படியே மேலே பஞ்சமத்தில் போய் தொடும் பொழுது அந்த வாய்ஸ். அதனால தான் எம்எஸ்சி கிட்ட கேட்டேன் ஒரு தடவை. அப்போ சொல்லிட்டு தொண்டையை தடவி காட்டினேன். அந்த தொண்டைக்காக, அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய ஒரு மேஜிக், அது சாதாரண தொண்டை தான், வயசாக கூட அது அப்படியே போயிடும். ஆனால் அதற்குள்ளே நமக்கு வேண்டிய இந்த உணர்வுகள் எல்லாம் அதில் வந்திருக்கேன். அப்படி அதில் எப்படி அதில் கற்பூரத்தை கொளுத்தி அதில் இதெல்லாம் கொடுத்து அதை அப்படியே வச்சு இந்த மகனியர்கள் எல்லாம் அதை அப்படியே கொண்டு போய் வச்சுருக்காங்களே. எதுக்கு அப்படின்னா, டிஎம்எஸ் பெரிய ஆளு, நான் அவருக்கு ஒரு மடம் திறக்க போகிறேங்கிறதல்ல. அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை செழுமை அடைய வேண்டும். நான் சொல்லும்போது சொல்லுவார், ஐயா அவன் எனக்கு செய்யலை இவன் எனக்கு செய்யலைன்னு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறதுக்காக நாம் பிறந்தோம், இதெல்லாம் யாரோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இறைவன் கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு, அவர் அருள் பொழிந்திருக்கிறார் உங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த அருளை உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கும் பொழுது அந்த அருளை நினைங்க ஐயா அப்படின்னு சொல்லுவேன் அவர்கிட்ட. சொல்லும்பொழுது நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்குன்னா சொல்லுவாரே தவிர என்னடா அதை சொல்ல வந்துட்டானேன்னு நினைக்க மாட்டார். அதுபோல் இவர்களுடைய நம்பிக்கை, இந்த புஸ்தகத்தை அவர் எழுதின புஸ்தகத்தை அவர்கிட்ட காமிக்கவே இல்லை. அப்போது ஒரு விழாவில் சொன்னேன், யாராவது ஒரு பெரியவர், இல்லை என்னை பற்றியே இருக்கட்டும் நம்ம பற்றியே இருக்கட்டும், நாம் யாராவது எழுதிட்டோன்னா ஏதாவது எழுதிட போகிறாங்க எதாமே அப்படி ஜாக்கிரதையாக போக மாட்டேன்னா. அவர் என்ன பார்க்கவே இல்லை புஸ்தகத்தை. நான் புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை சொன்னேன் ஒரு விழாவில், இந்த மாதிரி அவர் பார்க்காமையே என்னை அனுமதித்தார் அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் திருச்சியில் ஒரு விழா போயிட்டு இருந்தோம் அந்த இடத்துக்கு, ஸ்காட்டர்ஸுக்கு. அப்போ போகும்போது சொன்னார், நீங்கள் அதையே கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடம் பொறுப்பை விட்ட பிறகு தலையிட வேண்டாம் என்று விட்டுவிட்டேன். நிச்சயமாக நான் சொல்கிறேன், யாருமே அந்த மாதிரி தலையிடாமல் இருக்க மாட்டாங்க. எத்தனையோ பெரிய கலைஞர்கள். அவர் என்னை நம்பி விட்டுட்டார். அப்போது அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார். இந்த மாதிரி அவங்க கொடுத்த நம்பிக்கைகளை இப்போ கூட இப்போது எம்பி ஸ்ரீனிவாசனை பற்றி 100ஆண்டு விழாவை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அப்போது அவர் எனக்குள் திரும்பி எனக்கு ஆவிர்பவித்தது போல் தான் நான் நினச்சி தான் அவரோட ட்ராவல் பண்ணி, வானம் நமது தந்தை, பூமி நமது அன்னை, உலகம் நமது வீடு, உயிர்கள் நமது உறவு, இப்படி சின்ன நாளை. ஸோ இவங்கள்லாம் உயர்ந்த எண்ணங்களை கொடுத்த இவர்கள்.
இவர்களை நேரில் கண்டு நான் அனுபவித்தது பல பேர். சில பேர்த்துக்காக போவேன், ஏபி கோமலாட்ட. அம்மா இவர் அப்படி கொடுத்தாரே அந்த பாட்டில் தூக்கு தூக்கியில் ஜி ராமநாதன் கொடுத்தாரு. அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. அவள்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தா, ரொம்ப நல்லவா, எல்லாரும் போயிட்டா, நான் மட்டும்தான் இருக்கேன், அவ்வளோதான் வருமே தவிர நமக்கு மோர் டீட்டெயில்ஸ் வராது. ஆனாலும் நமக்கு ஏதாவது ஒரு சில்லற ஒரு அரை நயா பைசா கிடைக்கிறதா ஒரு புது கருத்து அப்படின்னு நினச்சி இவர்கள் எல்லாம் பழகி மியூசிஷியன்ஸ் ஒரு தடவை எனக்கு வந்து அதிகமான இது இல்லாமல் போச்சு. நான் இப்போ பேப்பர்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அப்போது ஒரு மியூசிக் கம்பெனியில் சில மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணேன். அப்போது என்ன பண்ணேன், நான் இந்த சினிமா இசை தேடலில் பார்த்த சில திரை கலைஞர்கள் எல்லாம் வச்சு நான் பண்ணேன். அதெல்லாம் வந்து அவர்களுக்கும் ஒரு புது சம்பாத்தியமாக இருந்தது, எனக்கும் அது ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்தது. அது மாதிரி மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பாண்டுரங்கன்னு ஒருத்தர் வந்து சித்தாரு, இந்த மாதிரி பல மியூசிஷியன்ஸை சேர்ந்து பழகி அவர்களோடவும் பழகக்கூடிய என்னுடைய இப்போ நான் பாட்டு சிஎம்எஸ் பாட்டு சொல்லும்பொழுது கூட இளையராஜாவுக்கெல்லாம் வாசித்த சுதாகர் ஃப்ளூட் வாசிச்சார், அவர் எனக்கு வந்து வாசிச்சுட்டு போனார். இப்படி ஒரு இசையில் இருக்கக்கூடிய மேன்மைகள்லாம் என்னென்னா உயர்ந்த எண்ணங்கள் தான் இதெல்லாம் முக்கியம். நீங்கள் இசையை கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டேன். வீரேஷ் மாதிரின்னு ஒருத்தர், அவர் வந்து வயலினிஸ்ட்டு, சினிமாவில் 40 வருஷம் வாசிச்சிருக்காரு. அவர் எப்படின்னா அந்த மாதிரி சான்னு நம்ம ஹார்மோனியத்தில் தட்டினோன்னா அந்த சால வாய்ஸ் நிற்கிற வரைக்கும் நம்மளை விட மாட்டார். அப்போ தான் நிற்கும். அதில் வச்சு பண்ணி தான் ஒரு அளவுக்கு வாய்ஸ் வந்து அந்த இடத்துல நிற்கிறது. இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ என்ன பழக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஹார்மோனியம்ங்கிறது வந்து கர்நாடகுக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சினிமா இதுக்கு விஷயத்துக்கு விஸ்வநாதனே சொல்லுவார், ஹார்மோனியம் வந்து இல்லைன்னா இதுவாக இருக்கும். இப்போ இளையராஜாவே நீங்கள் பார்த்தா கூட எங்கே ஏதாவது பாடி காட்டினா டக்குன்னு ஹார்மோனியத்தை தொட்டு தான் சொல்லுவார். அப்போ தான் அந்த இடத்தோட மிக்ஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ சிங்கர் ஆர் எனிபடி இஸ் டு மிங்கிள் த வாய்ஸ் வித் த நோட்ஸ் ஆஃப் த ஹார்மோனியம். அந்த மாதிரி வந்து வீரேஷ் மாதிரி அப்படிங்கிறவர் ஒரு கர்நாடகாக்காரர், நிறைய சினிமா உலகத்தில் வாசிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி பைஜூன்னு ஒரு சித்தாரிஸ்ட்டு, அவரும் வந்து இது பண்ணார். அந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் அந்தந்த டைமில் சில விஷயங்கள் எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுல மெயின்லி ஐ எம் அ போயட்டு. அதை ஆனால் நமக்கு எப்படி டியூன் பண்ணும், இப்போ பாடகன் 4 கட்டையில் வச்சேன், பாடகன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டியூன் பண்ணி நம்ம அதுலேருந்து கவனிக்கணும் அதுலேருந்து. ஸோ ஹார்மோனியம் ஹெல்ப்ஸ் ஃபார் தேட். அதனால் அதை திருப்பி நம்ம பாடக்கூடிய இது கிடைக்கும் பொழுது, இவர் வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவ்வளவெல்லாம் க்ளோஸாக இருந்து அவர் லைஃப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தால் கூட ஒவ்வொரு தடவை ஒருத்தர் சொன்னார், நீ பாட்டு எழுதி ஒரு இது பண்ணி அவர் ப்ரோக்ராம் என்னார். அவர் டிஎம்எஸ் என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், தனனா 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 என்று எழுதி பழகுங்கள்னாரு. என்ன எழுதி இப்போ தான் நான் அவர் நினச்சிட்டு இருக்காரு நான் அரிச்சூடியில் இருக்கேன்னு நினைக்கிறாரு. அப்போ நான் ஒன்று ஒரு பாட்டு கொடுத்தேன் அவருக்கு, ஒரு ஐயப்பன் சாங்கு. அருள் தரு மதியன ஒளிமிகு ரவியன ஜொலிக்குதே கருணை முகம், 18 படிமேல் இருவினை தொலையுது கிடைக்குதே பரமசுகம், உளத்தில் நினைத்தது அனைத்தும் பலிக்கும் கணத்தில் ஜெயத்தின் விளக்கம் கிடைக்கும், பனித்த சடையனும் கருத்த இறைவனும் அளித்த தவச்சுடரே, இருட்டு உதிக்கும் கதிரென இருட்டின் திரைகளை கிழித்து வரமருளே, அருள் தரு மதியன ஒளிமிகு ரவியன ஜொலிக்குதே. இந்த பாட்டை கொடுத்தேன் அவருக்கு. பாவம் அந்த வயசு 70 இயர்ஸு, கொஞ்சம் கஷ்டப்பட்டார். அதை நான் அவருக்கு அப்படி சொல்லிட்டாருங்கிறதுக்காக அதை கொடுக்காம வேற ஒரு சாங் கொடுத்தேன். அதோ அதோ மகர ஜோதி தெரிகின்றதே, அருள் நிலா இதயவானில் ஒளிர்கின்றதே, காந்த மலையில் கருணை தெய்வம் அருகில் அழைக்கின்றதே, சரணமையப்பா கோஷம் கேட்டு உடலும் சிலிர்க்கின்றதே. இப்படி பாட்டு இப்படி இந்த மாதிரி கொடுத்து ஒரு அவரை கொண்டு போயிருக்க வேண்டிய ஆள் அவர் தனனா சொல்லுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்படி ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி புரிந்து கொள்ளாத தந்தையே பிள்ளையை புரிந்து கொள்வதில்லை, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது அந்த காலத்தினுடைய இதைப்படி இருக்குது. அதைப்படிலாம் நான் வித்தியாசமாக யாரும் நினைப்பதில்லை. இப்போ நான் சொன்ன சில ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட வித்தியாசமான அனுபவங்கள்லாம் எனக்கு இருந்தது உண்டு. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் மனம் இருக்கிறது நல்ல விஷயத்தை நினைக்கிறது தான்.
அப்போ இருந்தால் என்ன ஆகும்னா தொடர்ந்து உயர்ந்த பாதை போய்க்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த பாட்டெல்லாம் இவங்கெல்லாம் கொடுத்தாங்க பாருங்கள். அதெல்லாம் ஒரு பொக்கிஷங்கள். இசைத்துறையில் இருக்க பல பேரை பற்றி புத்தகம் எழுதிருக்கீங்க. அவங்க எத்தனை பேரை நீங்கள் சந்தித்து பேசினீங்க? கேவி மகாதேவனை பற்றி எழுதியிருக்கேன், அவரையும் நான் சந்திச்சிருக்கேன். புகழேந்தி அவருடைய அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட வாத்திய மாஸ்டர்களை ஒரு 15 பேரை சந்திச்சிருக்கேன். அருமை. ஏன்னா தெரியாமல் யாரும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி டிஎம்எஸ் எல்லாத்துக்குமே என்சைக்ளோபீடியா, எல்லாரை பற்றியும் அவர் சொல்லிடுவார். அதுவும் சொல்லியிருப்பேன். ஜி ராமநாதனை பற்றி சங்கீத சக்கரவர்த்தி ஜி ராமநாதன் எழுதினேன். இப்போது ராமநாதன் 63 இறந்து போயிட்டார். அதனால் எனக்கு அவரை சந்திக்க முடியாது. ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னா அவருடைய வலதுகரமாக ஒருத்தர் இருந்தார், பிடி ராஜகோபாலன் அப்படின்னு. அவர் தான் அது அவருடைய என்டையர் திங்கே அவர் தான். கேவி மகாதேவன் புகழேந்தி மாதிரி. ஆனால் அவர் மியூசிக் அதில் இல்லை, பாடியிருக்கார் பாடல் ஜி ராமநாதன் இசையில். மேனேஜர் அவர் தான் எல்லோரும் புக் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது. அவர் வைப்பே என்ன சொல்லுவார்னா எழுந்துக்கும் பொழுதே டேய் ராஜகோபாலா தான் எழுதுவார், பொண்டாட்டியே பார்க்க மாட்டார். அப்படி இருக்க ராஜகோபாலன் எனக்கு மீட் பண்ணி எனக்கு ஹி வாஸ் வெரி கைண்ட் டு கம் டு மை ஹவுஸ் மெனி டைம்ஸ். ஐ வென்ட் டு ஹிஸ் ஹவுஸ், ஐ டாக் டு ஹிம். ஸோ அவர் அப்படியே நினைக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி சில பேரெல்லாம் அப்போது ஜமுனா ராணி வந்து சொல்லுவாள், ராமநாதையர் ஒரு தடவை கற்றுக் கொடுத்தாரு பாட்டு, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டும் பொழுது பாடணும்னு வந்துட்டோம், இப்போ எல்லாத்துக்கும் பாடுறதுக்கு நம்மளை எக்விப் பண்ணிக்க வேணாமா அப்படின்னு சொன்னார் சார். அதே மாதிரி பி லீலா அவரை பற்றி சொல்லியிருக்கா. சௌந்தரராஜன்கிட்ட ஒரு நாள் சார் ராமநாதையர்கிட்ட பற்றி அப்படின்னு சொல்கிறோம், பார்க்குறோம். அவரை பற்றி சொல்லணும்னா தவறாக தான் சொல்லணும். இதுக்குன்னா அவருக்கு ஒரு லடாய் ஒன்று உண்டு, அப்படி ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் அதையே நம்ம வச்சு நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். என்னுடைய இதயத்தை நான் கிழித்து காண்பித்தேன் என்றால் அதில் ராமநாதையர் தான் இருப்பார்னு 100 நாள் சொல்லுவார். அவர் யார் அப்படிங்கிறது. ஸோ அவர் யாருன்னு அந்த ட்ராவலோடு அவரை பார்க்கும் பொழுது நாம் வந்து அவருடைய டாட்டர், அவருடைய கிராண்ட் டாட்டர். இப்போ அதை அப்போது எழுதினேன் நான் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி. இப்போ ஸ்ருதி பத்திரிகையில் ஒரு 8 pages அவரை பற்றி எழுதியிருக்கேன். அப்போது அதை ஐ இன்க்ரீஸ் மை திங். இந்த மாதிரி யாரெல்லாம் முடியுமோ. அப்போ கேபி சுந்தராம்பாளனை வந்து 80 இறந்து நான் பார்க்கல. அப்போது என்ன பண்ணோன்னா அவங்களோட கூட மிருதங்க வாசிச்சவர், அவங்க கூட இருந்தவங்க யார் அப்படின்னு யாராவது உயிரோட்டமாக தொடாமல் நான் படமாட்டேன். இப்போ டிவி ராமச்சந்திரனை முன்னாடி இது பண்ணது, அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டார். அப்புறம் அவர் வந்து அவர் 2வது ஒய்ஃப் இருந்தம்மா இருந்தாங்க, ஒரு பரதநாட்டியம் இதில் வாசிச்சுட்டு இருந்தார். அந்த ட்ரூப்பில் அந்த ஜெயலக்ஷ்மிங்க அவங்க வாசித்தவங்களை அவங்கள போய் பார்த்து அது டீட்டெயில்ஸ் எடு. ஸோ தெரிஞ்சவங்கள எடுக்கிறது, இல்லைன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்க மறைந்து விட்டார்கள் என்றால் சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கறது, அந்த மாதிரி தான். குறிப்பாக திரை இசை கலைஞர்களை பற்றி புத்தகம் எதனால் தோணுச்சு உங்களுக்கு? திரை இசை மக்கள் இசையாக இருக்குது. இப்போது ராகம் அதெல்லாம் பாடி அதெல்லாம் இருக்கிறது சாதாரணமாக போகிறதில்ல. அது உணர்வுகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, அது நல்ல வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. கிளி போல பேசு, இளங்குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு இப்படிதான் இருக்கணும். இப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். ஒரு தடவை கேஆர் விஜயாட்ட போய் நீங்கள் அந்த நெஞ்சிருக்கும் வரையில் வந்து சிவாஜியை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய லவ்வை மாற்றிட்டீங்க, நீங்கள் நான் பிடிக்கல எனக்கு அப்படின்னு. அவங்களுக்கு பாவம் ஒன்றுமே புரியல. என்னடா பெக்குலியரான ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ஆனால் எனக்கு அந்த உணர்வு அப்போ எப்போ தியாகம் பற்றியா, தன்னை பற்றியே நினைக்காத ஒரு ஆள் பற்றியா, அந்த மாதிரி நம்ம இருக்கணும். இன்னும் சிவாஜியினுடைய இதெல்லாம் எனக்கு அப்படியே உள்ள ஒரு கேரக்டரைசேஷன். சிவாஜியுடைய பெரிய ரசிகரா? ஆமாம். இப்போ தமிழ் நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த சிவாஜியினுடைய தாக்கம் தான் எனக்கு. சிவாஜி, கண்ணதாசன், சௌந்தரராஜன் இவங்கெல்லாம். அதே மாதிரி எம்ஜிஆரையும் ஏதோ ஒரு பெக்யூலியரான முறையில் நான் முதல்ல நம்ம ஒரு 10 வயசு இருக்கும்போது மாடியில் எங்கள் வீட்டு மாடியில் ஒருத்தர் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் அம்பின்னு சொல்லுவாங்க, அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே போஸ்டெல்லாம் கொடுப்பார். அவர் தான் என்னை முதல்ல இதுக்கு காமதேனு தியேட்டரில் இதுக்கு கூட்டின்னு போகிறார், அலிபாபாவும் 40 திருடர்களும். என்னமோ அவருடைய தோற்றம், அவருடைய சிரிப்பு, அவருடைய புன்னகை, அதுலேருந்து பார்த்தா ஏதோ நான் அந்த வளர்ந்த அந்த காலம் இருக்கிறது பாருங்க, 10 வயசு 12 வயசில் அவர் என்னமோ சிரிச்சுக்கிட்டே நம்ம பக்கத்துலேயே இருக்கார்
அப்படிங்கிற எம்ஜிஆர் பற்றி ஒரு எண்ணம் உண்டு. அதாவது அன்சீன், அது எம்ஜிஆர் இருக்காரு அங்கே வராரு அப்படி இல்லை, ஒரு அன்சீனா இன் மை வேர்ல்டு அவருக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. சிவாஜிக்கு என்ன பிளேஸ் அப்படின்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஆஃப் கிரேட் குவாலிட்டிஸ், அந்த குவாலிட்டியெலாம் நமக்கு இருக்கணும். அவர் என்னவோ இந்த மாதிரிலாம்ங்கிறதுக்கு இல்லை. நான் வந்து எனக்கு 15 வயசு இருக்கும் பொழுது தீபாவளி காலையில் விடேவி பேரடைஸில் போய் சொர்க்கம் படத்துக்கு புக் பண்ணிகிட்டு இருக்கேன் டிக்கெட் 4:30 மணி 5 மணிக்கு. எனக்கு 15 வயசு. எங்கள் அம்மா வருத்தப்படுறா, ஒரு நல்ல பண்டிகை நாள் சினிமாவில் போய் நிற்கிறான் பார்த்தியா அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அவங்க அப்புறம் அதிகமாக 18 இயர்ஸில் போயிட்டாங்க. ஆனால் என்னை கடைசியில் என்ன சொன்னாங்க, உன்னை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நீ ஒழுங்காக நீ பார்த்துப்ப அப்படின்னு. ஆனால் அந்த அப்படிலாம் நான் போனால் கூட எனக்கு அது பிடிச்சது என்னென்னா அதனுடைய லிட்ரரி, அதனுடைய தாட்ஸு, அதனுடைய இன்டெலெக்சுவல் இது, அதில் தான் எனக்கு மைண்டு, அது எனக்கு எஜுகேஷனாகி போச்சு. அப்படி வரும்போது சினிமா பாடல் அப்படிங்கிறது வரும்பொழுது இப்போ எம்எஸ்வி இவங்கெல்லாம் எப்படின்னா நல்ல இசை, எம்எஸ்வியினுடைய இசை சொல்கிறேன் பர்டிகுலர்லி எம்எஸ்வி அண்ட் மகாதேவன். என்ன அப்படின்னா அந்த வார்த்தை புதுமையும் இருக்கணும், அந்த வார்த்தைகளை அப்படியே நிலை நாட்டணும், அது அப்படியே மைண்டில் பதியணும், அந்த மியூசிக் எல்லாம் அதுக்கு தோதாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இட் ஹேஸ் அ பவர். ஸோ இந்த பவர் எனக்கு எப்படி தந்ததுன்னா, நான் எத்தனையோ இழந்திருக்கேன் வாழ்க்கையில், எத்தனையோ கம்பெனியில் விட்டுட்டு போயிட்டேன், இந்தியா டுடேயில் விட்டு போயிட்டேன், ஹிந்துவை விட்டுட்டு போயிட்டேன், எல்லாத்தையும் விட்டு போயிட்டேன். நான் பெற்றது ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலும் எனக்கு எந்த குறைவும் இல்லை. எந்த காரணம்னா அந்த ஒரு பாடல் தருகின்ற நிறைவு. அந்த பாட்டை நான் வந்து இது போடும்போது அது அப்படியே ஒரு அது உலகமே நின்று போய்விடுது. உலகம் கிடையாது, நான் இல்லை, சுற்றி யாரும் இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. பெரிய பௌர்ணமி நிலா மாதிரி ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அன்றைக்கி ஒரு நாள் சாதாரணமாக போயிட்டு இருக்கும்பொழுது குயிலெலாம் சில போய் ஒரு வைஸ் சான்சலராக இருந்தாங்க ஒரு அம்மா, மியூசிக் யூனிவர்சிட்டிக்கு. இந்த குயில் கட்டுறதை பார்த்து என்ன இது ஒரே கன்றாவியாக இருக்கு, ஒரே கத்தல். பாரதி குயில் பாட்டு எழுதினார்ல, இது என்ன இப்படி கத்தி கத்தி உயிரை வாங்கிறதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஈவினிங் வரப்போகுது, ஈவினிங் வர்ற டைமில் காக்கைகள் இந்த மரத்தில் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்பர் பர்த்து லோயர் பர்த்து எல்லாம் செட்டில் ஆகுது. அந்த காக்கா வந்து ஒரு 150 காக்கா பாடுது. எவ்வளவு இதமாக இருந்தது தெரியுமா, மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. காக்கா கத்துறது அவ்வளோ இதமாக இருந்தது. அதில் பார்த்து இப்போ சாப்பாடு இல்லாமல் தவிக்குதுங்க, ஜனங்கூப்பாடு போட்டு மரம் குமுறுதுங்க, உயிர் காப்பாற்ற கஞ்சி தண்ணி ஊற்றுங்க, அப்படிலாம் பாட்டு இருக்கு இல்லையா. அதெல்லாம் எப்படி ஒரு மைண்டில் செட் ஆகுது பாருங்க. அதில் ஒன்று ஒருத்தர் கேட்டேன், எச்சிலை தனிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே ஏலாம் வரும். அதில் வந்து பட்சி ஜாதி நீங்க இந்த வகுத்தறிவாளரை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, பகுத்தறிவு இயக்கத்தில் சார்ந்தவர் தான் உடுமலை நாராயண கவி, ஆனால் பகுத்தறிவாளரை பார்க்காதீங்கன்றார். ஆனால் அவர் அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இயக்கத்தை சொல்லலை. மனிதன் பகுத்தறிவுள்ளவன் என்று பேசப்படுகிறான், ஆனால் இந்த மனிதன் பகுத்தறிவை இழந்து மோசமாக வாழ்கிறான், நீங்கள் நல்ல கூடி வாழ்கிறீர்கள் அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல சொல்ல வரார். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நமக்கு நல்லா வரும் பொழுது அது அப்படியே மனசை வந்து ரம்யப்படுது. அப்போதான் என்ன சொன்னார் இவர், என்ன சொல்கிறார், நெஞ்ச கல்லு நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் ஷண்முகனுக்கு இயல் சேர் நெஞ்ச கல்லு நெகிழ்ந்துருக. இந்த நெஞ்சம் கல்லாக இருக்கிறது, இது இசையால் இந்த கல் கனிகிறது. ஆனால் ஒரு பெரிய பெரிய பாடகர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இசை அவர் அனுபவித்து பாடுகிறார்கள், அவர்களிடம் இசை இருக்கிறது, அந்த இசையால் பணம் வருகிறது, புகழ் வருகிறது. ஆனால் எந்த பணமும் புகழும் இசை தந்ததோ அந்த இசையே அவர்களுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை தர தொடங்கி விடுகிறது. எப்படி அப்படின்னா கம்பேரிசன், ஜெலசி, அவன் அப்படி வந்துட்டான், இவன் அப்படி போயிட்டான். எனக்கு ஒரு ஒரு நல்ல பாடகி ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட பழகுவாங்க. அப்படிப்பட்ட பாடகி என்ன பண்ணாங்க, நான் புக்கு ஒன்று கொண்டு வந்தேன். அந்த புக்கில் மேலே ஒரு பாடகர்களுடைய படம் இருந்தது. அவரை பற்றி நான் எழுதுறதில்லை, அந்த புக்கில் நான் அதிகமாக எழுதிட்டேன். இவங்களை பற்றி நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன், அது வந்து ஒரு 30 பக்கம் இருந்தது. இவரை பற்றி நான் எழுதும்போது சில முக்கியமான பாடல்கள் எழுதி 80 பக்கம் எடுத்து.
அதை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சரியாகவே பேசுகிறேன். அது உங்களை பற்றி பண்ணது ஒரு காலம், அந்த காலத்தில் வந்தது, அந்த நூலில் வந்தது. இவரை பற்றி எழுதும்போது நான் எழுதியதே இல்லை. இப்பொழுது சில பாடல்களை முக்கியத்துவம் கொடுத்து எழுதிவிட்டேன். அது கொஞ்சம் பெருசாக போயிடுது. அதுக்காக நான் உங்களுக்கு குறைச்சல் மரியாதை, அவங்களுக்கு குறைச்சல் மரியாதையா? அப்படி அல்ல. அப்போது என்ன ஆகுதுன்னா பயம் இருக்கிறது. எந்த இசையானது நமக்கு சிறகு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு உன்னதத்திற்கு இட்டு செல்ல வேண்டுமோ, அந்த இசை சமூகத்திலே செல்வமும் செழிப்பும் பேரும் புகழும் வருவதற்கான கருவியாக நினைக்கப்படுகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையே அது விஷமாக்கி விடுகிறது. இது எல்லாருக்கும் எல்லாம் நடக்கக்கூடியது. உங்களுக்கு பொதுவாக திரைப்படங்கள் மேலே ஈர்ப்பா, திரைப்பாடல்கள் மேலே ஈர்ப்பா? எனக்கு சினிமா அப்படிங்கிற மீடியத்தின் மீது ஒரு எல்லையில்லாத ஆசை உண்டு. அதாவது எப்படி அந்த மீடியம் அப்படின்னா, எப்படி ஒரு ஷாட் எடுத்து இந்த ஷாட்டை கட் பண்ணி அதில் வச்சு இப்படி வச்சு அப்படியே ஒரு 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 உலகத்தை கிரியேட் பண்ண முடியுது. இந்த சிட்டிசன் கேன் அப்படின்னு இவர் ஆர்சன் வெல்ஸ் எடுத்தது. இது போல் அந்த ஷார்ட்ஸு, ஒரு ஷாட்டு, பேன் ஷாட்னா என்ன, டில்டப்னா என்ன, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. நான் இப்போ பத்திரிகையில் எழுதிட்டு இருக்கும் பொழுது நான் அந்த புக்கெல்லாம் வாங்குவேன். அதை வெளிநாட்டிலேருந்து இருக்கிற புக்கு ஒன்று 1200 ரூபா 300, இப்போ அப்போ அதிகமாக இருந்தது. அது அதெல்லாம் நான் வாங்கி எடிட்டிங் டெக்னிக்ஸு அதெல்லாம் பார்ப்பேன். ஸோ இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மீடியத்தின் மீது எனக்கு எல்லையில்லாத ஆசை உண்டு. அதை எப்படி ஷாட் இப்போது பாரதி ராஜாவுடைய சிகப்பு ரோஜாக்கள்னால் அதை எப்படிலாம் அற்புதமாக அமைச்சிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்ப்பேன். அதெல்லாம் அந்த மாதிரியான படங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசை வரும். இந்த சினிமா டெக்னிக்கு பிரமாதமாக பண்ணியிருக்கிறது அது ஒரு தனி. ஆனால் இன்னொரு வழியில் இந்த பாடல் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மனித குலம் ரொம்ப துன்பப்படுகிறது. இந்த துன்பத்திற்கு என்ன அப்படின்னு சொன்னால் சங்கீதம் ஒரு மருந்து. இது சாதாரணமாக நான் இப்படி சினிமா பாட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த பஜனை இருக்குது, பஜனை பாடல்கள். அந்த பாடல்களில் எதுக்கு அப்படி பாடும் பொழுது, அந்த இறைவனுடைய பெயர்களை பாடும் பொழுது அப்படியே மைண்டு நின்று போயிடுது. அதுலேருந்து மோட்சமே கிடைக்கிறதுன்றான் அவன். ஆகவே நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி திரைப்பாட்டில் வரக்கூடிய நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் அவர் நம்முடைய உள்ளத்தில் நம்ம மனம் ஒன்றி பாடுகிற பொழுது எனக்கு அது மாமருந்தாக அமைந்திருக்கிறது. அது எல்லாருக்கும் அப்படி அமையும். எப்போ அமையும் அப்படின்னு கேட்டால், எல்லாத்துலேயுமே ஹார்ட் ஷுட் பி பியூர். ஹார்ட் பியூர்னால் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டால், நமக்குன்னு தேடக்கூடாது. தேவை தான் எல்லாருக்கும் தேடுவாங்க. ஆனால் ஒரு திருக்குறள் இருக்கு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம். நமக்கு அறம்னு இருக்குது பார்த்துங்கோ, தர்மம். இந்த அறத்துலேருந்து விலகினா துன்பம் தான் வரும். அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த துன்பம் தான் வரும். அறத்தை விட்டு நீங்கினா. அப்போ அறம்னா என்ன? மனத்துக்கண் மாசிலன்னு அதன் அனைத்தது. அது ஒரு மாசினா என்ன? அப்போது அப்படி போகணும். அப்போது இதில் என்ன சொல்கிற, மாசுனா என்னன்னு சொல்கிறார். அழுக்காறுனா பொறாமை, அவானா ஆசை, வெகுளினா கோபம், இன்னா சொல்னா கண்ணாவினான்னு வாயில் திட்டுறது. இந்த 4 இல்லாத இருந்ததுன்னா அதான்டா அறம்னாரு. இப்போது பொறாமை ஏதாவது வந்துடும் மனுஷனுக்கு, எப்போது ஒரு இடத்துல, இங்கே இல்லைனாலும் எங்கேயாவது வரும். இப்படிலாம் நான் என்ன நினைக்கிறேன், நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், மீடியா பர்சன்ட்ட. அவர் சொன்னார், இந்த 4 கொடுத்துருக்காரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்னாச்சொல்லேருந்து ஸ்டார்ட். எவனையும் கண்ணாபினான்னு வாயில் பேசக்கூடாது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். அப்போது வெகுளி வந்திருக்கும், கோபத்தை எப்படி தணிக்கிறது? வாயை மூடி தணிக்கணும், பேசக்கூடாது. கோபத்தை வரும்போதே தெரிஞ்சுக்கணும், நம்ம கண்ணாபினான்னு நமக்கு தாட்ஸ் வரும், அதை கட் பண்ணிடணும். அப்போது இங்கே கடைசியில் என்ன இன்னாச்சொல்லை நிறுத்தணும், கோபத்தை நிறுத்தணும். அப்போது ஆசை இருக்கும், ஆஹா என்ன அழகடா இந்த லேடி அப்படின்னு தோணும். ஆனால் அழகுக்கு பின்னாடியே இது இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும் ஆபத்து. அதில் இருக்கோ இல்லையோ, இவனுடைய ஆசை அழகை ஆபத்து ஆக்கிவிடும். அதான் மனுஷனுடையது. இந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி கேட்டார், why do we transform everything that we touch into poison? நாம் தொடுகிற எல்லாவற்றையும் நஞ்சாக ஆக்கி விடுகிறோமே. ஆசை.
ஸோ இந்த பக்கத்தில் இருந்து கர்ணாபினான்னு கண்டவனை பேசக்கூடாது, இந்த மாதிரி இப்படி ஒன்றா கோபப்படக்கூடாது. சரி, ஆசையும் இல்லாமல் போச்சு. அவர் அழுக்கார், அது கொஞ்சம் தானாக குறைஞ்சி போயிடும். என்ன இருக்குது? எம்எஸ் சுப்புலட்சுமி ஹஸ்பண்ட் என்கிட்ட டைரெக்டாக கேட்டார், புகழ்னா என்ன? புகழ்னா என்னென்னா, யார் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்காங்க, நிறையா பேர் தெரிஞ்சுக்கன்னா புகழ். அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், எல்லாரும் செத்து போயிட்டு போகிறாங்க. அப்போ எங்கே புகழ்? இல்லை. ஸோ இது ஒரு மாயை. ஆனால் அந்த புகழ் ஒரு ஹெல்ப்பு. கண்ணாபின்னு அசிங்கமாக செஞ்சு பல இகழ்ச்சிகளை சம்பாதிக்காமல் நல்லவன், ஊரில் நல்லவனாய் பேர் எடுத்து பாரு, உள்ளூர போதை வரும் புகழிலே, பாராட்டு கேட்கையிலே தலைவரைக்கும் ஏறும் பண்பான போதை இல்லை குடியிலே சொல்ற. பண்பான போதை தான் புகழ். ஆனால் அந்த புகழுக்கு அப்பாலும் நம்ம வரணும். நமக்கு அது புகழுங்கிறது மீனிங்லெஸ். இப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் வழி கொடுக்கறது, நிம்மதியாக கொடுக்கறது அந்த சாங். கண்ணனுக்கு தாசன் தந்த எண்ணங்களின் வீதியிலே வண்ணத்தேர் ஓட்டி வந்தான், தென்றலை பூட்டி வந்தான், கீத மழையில் நம்மை நனைத்தான், நாத உலகில் என்றும் நிலைத்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அதுபோல் அந்த நாத உலகத்தில் அப்படியே நம்ம தியாகராஜ சுவாமிகள் அடிச்சுக்கிறார், டக் டக்கு டக்கு. இருக்குடா, ஏண்டா ஸ்வர ராக சுதா ரச யுத, ஸ்வரம் ராகம் அப்படிங்கிற சுதா அமிழ்தம், அதான் சங்கீதம். அதெல்லாம் வேணாம் நமக்கு. சாதாரணமாக முருகா முருகா அப்படின்னு சொல்கிற மாதிரி டிஎம்எஸ் எத்தனை பாட்டு பாடினார். ஆதாரம் உன் திருப்பாதாரம் பாடினா அப்படியே மனம் கலந்து பாடுவார். அவரே மியூசிக் போட்டது எல்லாத்துக்கும். ஆகவே இது மனுஷன் துன்பத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு மதுவை அதிகமாக நாடினால் எல்லாம் பல விதமான துன்பங்கள் வரும். எதை நீங்கள் செக்ஸை நாடினால் பல துன்பங்கள் உங்கள் உடம்புலேருந்து வரும், எங்கள் யார்கிட்ட நாடினீங்களோ அவங்ககிட்டேருந்து வரும். இப்படியெல்லாம் இல்லாமல் சங்கீதம், அமைதி, பிரார்த்தனைன்னு சொல்லலாம். அப்புறம் சாமியாருன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் பிரார்த்தனைன்னு சொல்லலை. இந்த பாட்டு சாதாரண பாட்டு, அந்த பாட்டை நீங்கள் அப்படியே மனம் இது பண்ணி பாடினா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாடலாசிரியர்கள் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க? கண்ணதாசனை சந்திச்சிருக்கேன், வாலியை சந்திச்சிருக்கேன். இப்போ ஒரு பாடல், இப்போ பிரமாதமாக இருக்கிற ஒரு பாடலாசிரியர் என்னை சந்திக்கிற அளவுக்கு அவர் இது பண்ணார். யுகபாரதி என்னை சந்திக்கிற அளவுக்கு அவர் சந்தோஷப்பட்டு என்னை சந்தோஷப்படுத்தினார். அது ரொம்ப சந்தோஷம். அதுபோல் மருதகாசியை நான் சந்திக்கலை. ஆனால் மருதகாசியினுடைய பிரதர் ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தார். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர், அவர் இந்த வாலியும் சந்திச்சிருக்கார், கண்ணதாசனை க்ளோஸாக பழகியிருக்கார். அடுத்த வந்தவர் ஏன் தெரியும், வைரமுத்து அவர்கள். இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறத நான் சொல்லி உலகம் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. தே ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். இல்லாமல் இந்த புகழ் பெற முடியாது. அவள்லாம் பெரியவர்கள், நான் தப்பாக சொன்னேன். அப்போது அவர் மறைவதற்கு முன் நான் சொன்னேன், ஐயா நான் உங்கள் பதிப்பகத்துக்கு உங்களோட இந்த இலக்கிய விஷயங்கள்லாம் பேசணும்னு ஆசைப்பட்றேன், நீ வீட்டுக்கு வந்துருன்னாரு. அப்போது அவர் சொல்ல போகிறத நான் சொல்கிறேன். அது எனக்கு உகந்தது, அது எல்லோருக்கும் உகந்ததுன்னு நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது தான் ரைட்டுன்னு நான் சொல்கிற ஆளு கிடையாது. அப்போது அவர்கிட்ட இந்த பேர்லாம் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், அவர் அந்த பக்கம் உட்காந்தார் படிக்கைக்கு, நான் இந்த பக்கம் இருந்தேன், நடுவில் படுக்க. கண்ணதாசன் தான் சார் கவிஞர்னார். நாம் தான் ஜேர்னலிஸ்ட் ஆச்சே, சொன்னால் அப்படியே ஏற்றுப்போமா? எதுக்கு சொல்கிறீங்க, என்ன காரணம் பற்றி சொல்லுகிறீர்கள்னு கேட்டேன். நல்ல ஆத்மா அவர் தான். ஸோ இது ஆத்மா தொடர்பான விஷயமா போகிறது. அப்போது இது எல்லோரும் சொன்னால் அவன் ஆன்மீகம் சாமியார் சார்னு. என்னுடைய அபிப்பிராயப்படி ஆத்மா தான் எல்லாத்தோடையும் இம்பார்ட்டண்ட். அப்போது கண்ணதாசன்கிட்ட எல்லாவற்றையும் மீறி ஏதோ ஒரு டைமென்ஷன் இருந்தது. அந்த டைமென்ஷன் இவங்கக்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்களுடைய ஏதாவது சில பாடல்களில் அது எட்டி பார்த்துருக்கலாம். ஆனால் ஆஸ் அ பர்சனாலிட்டி கண்ணதாசனுக்கு அப்படி ஒன்று இருந்தது. அதுக்காக அவர் பண்ணதெல்லாம் ரைட்டுன்னு சொல்ல. நான் வலம்புரி சோமநாதன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர்கிட்ட கேட்டேன், சார் கண்ணதாசன் எனக்கு ஒரு தெய்வம் மாதிரின்னு. அவர் என்ன இப்படி பார்த்தார், பூச்சி மாதிரி.
கண்ணதாசன் இவனுக்கு தெய்வமாப்பா, நமக்கு தெரியாது அவரை பற்றி. அவர் பார்த்தாரு. 2 பேரும் ரொம்ப நெருக்கமான ரொம்ப நான் அதுக்கு தான் அவர்கிட்ட போய் பழகுறேன். அப்போது அப்படி சொல்லுவார், நீங்கள் அவருடைய தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்துகிறீர்கள். அப்படிலாம் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி வாஸ்தவம் தான் சார்னு அவர் என்கிட்ட அவர்கிட்ட நான் ரொம்ப அவர்கிட்டருந்து நிறையா கற்றுப்பேன். அதனால் அப்படிலாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை சார், நான் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய ரைட்டிங்கில் வந்து நான் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஃபெயில் ஆகிடும். அதனால தான் நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பேன். அப்போது ஏதாவது இதில் இருக்குன்னா இறைவனுடைய சமாச்சாரம், இல்லை அப்படின்னா அதான் என் தலையெழுத்து. என்கிட்ட ஒன்றும் இல்லை, இருக்கிறதா நான் பாசாங்க செய்ய மாட்டேன். அந்த விஷயம் கண்ணதாசன்கிட்ட இருந்ததுனால தான் பழைய பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து தான் அதை பயன்படுத்தினார். அதே மாதிரி தான் நானும் ஒரு விஷயமும் வந்து பெரியவர்கள் சொல்வதை வைத்து தான் நான் தொடங்குவேன். ஏன்னா நான் ஒரு முட்டாள், அவர்கள்தான் எனக்கு புத்தி கொடுத்தார்கள், அவர்களுடைய திருவடியை வணங்கி தான் செய்வேன். இந்த உணர்வு இருக்கணும். நான் ரொம்ப பெரிய மனுஷன்னு ஆரம்பிக்கக்கூடாது. அது அது கண்ணதாசனுக்கு இயற்கையாக அது இருந்தது. அவர் யாராவது போயிருந்தா கூட தலையில் எடுத்துக்க மாட்டேன், ஏதோ பண்ணுறான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் இளையராஜா அவர்களே ஒரு முறை சொன்னார், ஏதோ ஒரு பாட்டு, இந்த பாட்டு யார் எழுதினா இருக்கு, கவிஞர் எழுதினா தான் நல்லாயிருக்கும், கவிஞரை கூப்பிடுங்க ஒன்று. அப்போ பக்கத்தில் இருந்துவேன், கவிஞர்னா எந்த கவிஞர்னு கேட்டான். ஒருத்தர் தான் கவிஞர்னா, ஒருத்தர் தான். ஸோ அப்படி வந்திருக்கு ஒரு கட்டமைப்பு நம்ம தமிழ்நாட்டில். எத்தனையோ பேர் கவிதை உள்ளன்னா இருக்குது, அப்படி இருந்தாலும் அவர் மேலே வந்திருக்கு. அது போல தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவரை நான் இதில் தான் பாட்டிருக்கேன். ஒரு தடவை ஆஸ்திக சமாஜத்தில் பேச வராரு, நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். நான் முன்பு ஒரு முறை இந்த இடத்திலே பேசியிருக்கிறேன், அப்பொழுது நான் பேசவில்லை, இப்பொழுது நான் பேசுகிறேன்றார். என்ன அர்த்தம்? அப்போது தண்ணி அடிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் டைரெக்டாக அடிப்பார் அது மாதிரி. ஸோ அது போல் அவர் பார்த்து 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 அதை மாதிரி கொண்டு இப்போ விஸ்வநாதனை சொல்லும் பொழுது கூட, கண்ணனுக்கு தாசன் தந்த எண்ணங்களின் வீதியிலே வண்ண தேர் ஓட்டி வந்தான் அப்படின்னு இவர் அந்த மாதிரி அந்த பாடல்களுக்கு வேறு அமையாது. ஒன்று சொல்கிறார், அன்பு நடமாடும் கலை. அது பாட்டு சாதாரணமான ஒரு ஒன்றுமே சிச்சுவேஷன் இல்லை. அது என்ன சிச்சுவேஷன்னா, ஆலயமணியில் வந்து பொன்னை விரும்பும் பூமியில் இருக்குல்ல, அது போல் தள்ளிட்டு வரா, அவருக்கு கால் உடையுது, ஏதோ அப்படி வருது. அப்படி சிச்சுவேஷனே இல்லை. அவர் அன்பு நடமாடும் நடுவில் வெள்ளலை கடலாடும் பொன்மே விளக்கின் ஒளி வெள்ளமே, அதில் அப்படியே இஸ் கிரியேட்டிங் பிக்சர்ஸ் இன் எ பிளேஸ் வேர் தெர் இஸ் நோ சிச்சுவேஷன். அப்படி வந்து அவருடைய இது இருக்குது. அவர் வந்து சொல்கிறார், ஆசை தனக்கொரு காணி நிலம் என்று அற்புத பாட்டி செய்தான். பாரதியை பற்றி கப்பாரான். பாரதி ஒரே கவிதை தொகுப்பு தான் இருக்குது, அவன் எங்கேயோ போய் நிற்கிறான், நான் 8 தொகுதி 9 தொகுதி எழுதியிருக்கேன், எனக்கு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு கேட்பாரான். அப்போ அவர் சொல்லுவாரான், உங்களுடைய திரைப்பாட்டெல்லாம் அப்படியே நிற்கும், அப்படி இருந்தாலும் திரைப்பாட்டை மாரி ஆசை தனக்கொரு காணி நிலம் என்று அற்புத பாட்டி செய்தான், அன்று ஆறறிவற்றவர் தம்மிடையே தமிழ் ஆனந்த கூத்தடித்தான், மீசை துடித்திட மேனி கொதித்திட வீர கனல் வடித்தான் அப்படிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லும் பொழுது, அவன் சாப்பிடும் சோற்றிற்கு வைக்கவில்லை, கவி சந்ததி வைத்து சென்றான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பாரதியார் வந்து சோத்து பற்றி நினைக்கல, ஆனால் அவரை வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கார். அதை நினச்சி அவர் காப்பாராங்க கூட சொல்லுவாங்களே, அந்த முன்கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம், அது சொல்லிட்டு பின்னாடி அந்த முதல் லைனு பாரதியார், அது பின்னாடிலாம் வருது. அது ஏதோ பாரதியார் பாட்டு யாரோ சொல்லிட்டாங்க, இவர் பின்னாடி எழுதியிருக்காரு. அவர் எழுதுனதை முடித்து நான் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு இது வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு தெய்வீகம் தான் சார் எல்லாம். இட் இஸ் நாட் கண்ணதாசன் ஆர் பாரதி ஆர் எனிதிங், இட் இஸ் சம் டிவைன் ஃபோர்ஸ். இளையராஜாவை சந்திச்சிருக்கீங்களா? விஸ்வநாதன் கிட்ட என்ன டிஃப்ரென்ஸ்னா, விஸ்வநாதன் வந்து அதிகமாக தன்னுடைய மியூசிக்கை பற்றி பேச மாட்டார், அதில் வந்து ராகத்தை பற்றி கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அவரும் வேறு விதத்தில் பண்ணுவார். இளையராஜா கிட்ட வந்து பார்த்தா ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ரைட்டர், மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஐ லைக் தேட் வெரி மச், ட்ரை டு எக்ஸ்பிளைன், ஐ வாண்ட் டு லேர்ன், ஈவன் நவ் ஐ எம் லேர்னிங் எவ்ரி டே, அண்ட் ஹீ இஸ் லைக் தேட்.
ஸோ டிஃபரன்ஸ் எனக்கு விஸ்வநாதன் ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால நினைக்கிறதுனால இவரை பற்றி நினைக்கும் போது இவருடைய டிஃப்ரென்சஸ் நினைக்கிறேன். விஸ்வநாதனுக்கு வந்து திருப்பாவை திருவம்பாவை அது இதுன்னு ஒன்றும் தெரியாது. அவருக்கு என்ன தெரியணும், பாட்டை கொடுத்துட்டா அது என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனால் இது திருப்பாவையா திருவம்பாவையா தெரியாது. அவர் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காருன்னு சொன்னால் கூட ஹீ இஸ் அகாடமிக்கலி மைண்டட். அந்த மியூசிக்கில் இருக்கக்கூடிய அகாடமிக்ஸ்னால அப்படி அது எப்படி ஒரு அப்போது அவர் வந்து இசை அமைப்பாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு இசை வாத்தியார், ஒரு சங்கீத கலாநிதி மாதிரி அவர் ஒரு இசை பேராசிரியர். இந்த இது அவரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி எல்லாம் பார்த்தா அவர் வந்து கடவுள்லாம் ரொம்ப இது பண்ணுவார், அங்கே கும்பிடுவார், அங்கே போவார், கோவிலெல்லாம் கும்பிடுவார். இப்போ நான் பண்ண கிருஷ்ணாமிர்தம்னு ஒன்று பண்ணேன். நான் அந்த கிருஷ்ணருக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் வந்து ராமருக்கு முன்னாடி உட்காந்துருக்கா மாதிரி என்னை படம் எடுத்து அதில் போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இது உண்டு. அவருக்கு ஸ்பிரிச்சுவல் இது உள்ள உண்டு. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் சொல்ல தெரியாது. ஏன்னா 4th கிளாஸு 3rd கிளாஸு அது மட்டும் இல்லை, அவருக்கு அந்த கிளாஸே இல்லை. அவர் வேற கிளாஸ், மியூசிக்கல் கிளாஸ் ஆஃப் த ஹையஸ்ட் கேலிபர். இவர் எப்படின்னா ஒரு பக்கத்தில் இவரும் வந்து படிப்பு 8வதுலேருந்து இல்லைன்னா கூட இவர் முறைப்படி இதெல்லாம் அணுகியவர். அப்படி நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியும் முறைப்படி அணுகியவர். இப்போ வந்து பார்த்தா ரமண மகரிஷி அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப உன்னதத்தினுடைய உன்னதம். அந்த உன்னதத்தில் தான் அவர் போய் நிற்கிறார். எப்படி சிம்பனி அப்படின்னு இருக்கோ அது இசையில், மேற்கத்திய இசையில் ஒரு உன்னதம், அதில் தான் போய் அவர் நிற்கிறார். அவர் சினிமா உலகத்தில் இருந்துட்டாருங்கிறத தவிர. ஸோ இப்படிப்பட்ட டைமென்ஷன்ஸ் எல்லாம் உள்ள ஒரு சாதாரண ஆளுன்னு சொன்னால் நாம் வந்து அது மட்டும் இல்லை, அவருடைய சில பேர் அந்த பிஹேவியர், ஒரு அரகன்ஸ் அப்படி அப்படின்வாங்க. டிஎம்எஸ்ஏ சொல்லுவார், ஒரு மனிதனுக்கு புகழ் வந்தால் பைத்தியம் பிடித்து விடும் சார். பைத்தியம் பிடிச்சிடும். அப்போ இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய இதை வச்சிருக்கார். ஸோ இவ்வளவெல்லாம் இருக்கிறதுனால அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு, வானுக்கு நிலவோடு நிலவுக்கு நீரோடு நீருக்கு அலையோடு அலைகளோ மனதோடு நட்பு நட்பு ஆஹாஹா நட்பு நட்புன்னு விஸ்வநாதன் பாடுவார். வெவ்வேறு இடத்தில் பிறந்தும் வெவ்வேறு இடத்தில் வாழ்ந்தும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் பிரிவில்லாததுன்னு இவர் பாடுவார். எனக்கு தமிழ் சினிமாவில் பிடிச்ச பாடல்களிலேயே அது ஒன்று. விஸ்வநாதன் பாட, அவருக்கு பின்னாடி வந்து இளையராஜா பாட, இதுக்கு முடிவு கட்ட எஸ்பிபி பார்த்தா நட்பு நட்பு இடையினில் இதற்கு முடிவிலும் முடிந்திடாதது நட்பு முடிவிலும் முடிந்திடாதது அப்படின்னா ஒரு பெரிய இசை மன்னன் எம்எஸ் விஸ்வநாதன். அவருக்கு அப்பால் வந்து இன்னொரு இதுவாக வந்து அந்த இடத்துல உட்கார்ற ஒரு ஆள். அப்போ தேர் ஷுட் பி எனிமிட்டி, சம் திங் பிட்வீன் தேம். அது இல்லவே இல்லை. அது விஸ்வநாதனுக்கும் சிறப்பு, இளையராஜாவுக்கும் சிறப்பு. ஸோ கிரேட்டர் தென் த சிம்பனி ஆஃப் ஆல் சிம்பனிஸ், த ஜுகல்பந்தி இன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்எஸ் விஸ்வநாதன் அண்ட் இளையராஜா இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஸ் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. ட்ரூ. ஏன்னா இவ்வளவு பொறாம இருக்க வேண்டிய விஷயம் அது. அப்போ அதை எம்எஸ்வி எப்படியோ சாதனை பண்ணார், அது வந்தார். அது இவருக்கும் வெளிவிட்டார்ல. அதுதான் விஸ்வநாதன். ஒரு தடவை நான் என்னுடைய டாக்குமெண்ட்ரி ஒன்றுத்துக்கு வந்து மியூசிக் போட்டார் விஸ்வநாதன். அப்படி போடும்பொழுது நான் ஒரு இது பண்ணியிருக்கேன், ஒரு வைராகிய சதகம்லேருந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன். அதில் பண்ணி ஒரு ஆள் வந்து ஒரு பொம்பளை மேலே வந்து ஒரு மலர் செண்டை அப்படி வீசி எறிகிறான். அப்போது இவர் வந்து ஃப்ளூட்டில் பெருசாக கொடுத்தாரு. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஆள் வந்து காமத்தியில் அழியப்போகிற ஒரு விஷயத்தை தான் நான் அதை சொல்ல வரேன், அதனால் ரொம்ப ரொமான்டிக்காக கொடுக்கறத விட அதில் கொஞ்சம் ஒரு அந்த டேஞ்சர் சஜஸ்ட் பண்ணணுன்னா அவர் கீழே ஒரு இதை கொடுத்துக்கிட்டாரு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாம் அவர்கிட்ட நம்ம சொல்லணும். அது இவள் புரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சுட்டுருப்பார் நம்ம இளையராஜா அதில். ஆனால் அவருக்கு வந்து அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்குடைய டெப்த்தை நான் கொச்சப்படுத்தக்கூடாது. அவ்வளவு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிவைன் திங்ஸ் எல்லாம் எம்எஸ்விக்கு இயல்பாக தன்னிலையில் இருந்தது. இவருக்கு வந்து ஒரு அளவுக்கு படித்த ஒரு கனிந்த ஒரு இதில் அதெல்லாம் பண்ணார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்சஸையும் பார்த்துட்டு
இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்கும் பொழுது கூட எனக்கு வந்து அது ஒரு அதிலேருந்து எல்லாரும் கற்றுக்கணும். உண்மைதான். அதுபோல் இவர் வந்து இருக்கார். அவர்லாம் வந்து இப்படி ஒரு பெருமையாக அவர் வந்து எம்எஸ்சியை வந்து பாவிச்சு நடந்திருக்கிறது வந்து அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைச்ச எல்லா விதமான சிறப்புகளோட ஒரு பெரிய சிறப்பு. எஸ்பி பாலசுப்ரமணியத்தை சந்திச்சிருக்கீங்களா? ஆமாம், என்னுடைய பாட்டே பாடியிருக்காரு அவர். அருமை. விழியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு அமுதம் ததும்பும் அதரம் அழகு மதுசூதனனின் வடிவம் அழகு விழியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு. விஸ்வநாதன் இது பண்ணார். 20 minutes கேட்டார். பீலுவாண்ணே பீலு ராகமா அண்ணே இவர் பதிலாக சொல்ல மாட்டார். இவர் அவர் அண்ணா மானிட்டர் பார்க்கலாமாண்ணே உள்ளே போனார். மானிட்டர் டேக் போட்டார். 30 minutes இந்த மாதிரி பாட்டை ஒருத்தன் பாடி அவர் ஃபாஸ்ட்டாக போகிறார் அப்படின்னா அப்புறம் நான் ஒன்று எழுதியிருந்தேன். உன் பாட்டை கேட்டு உன்மத்தமாவேன் அப்படின்னு ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு எழுதியிருந்தேன். அதில் வந்து அவன் பாட்டை கேட்டால் உன்மத்தமாகிறத தவிர வேறு என்ன, நல்லா இருக்குது இவங்க பாட்டு அப்படின்னு. பல முறை கேவி மாதேவன் புகழேந்தி மறைந்த போது கூட அங்கே கலந்துக்கிட்டார். அவர்கிட்ட எனக்கு வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் சிங்கர், கிரேட் மேன், பாட்டு எந்திரம். ஏஆர் ரஹ்மான் வந்து ஆரம்ப காலம் அவருக்கு கவர் ஸ்டோரியே பண்ணியிருக்கேன் அவர் மேலே இதில் இந்தியா டுடே தமிழில். அப்போ பண்ணும்பொழுது இன்ஃபேக்ட்டு அவர் வந்து என்னுடைய பாட்டு திறமையெல்லாம் பண்ணி எனக்கு நீங்கள் பாட்டு எழுதினுவான்னு சொன்னார். நான் எழுதின போவே இல்லை. அது மாதிரி நான் அந்த மாதிரி எதுக்கு ஏன் பண்ணுறேன்னா பண்ணவே மாட்டேன் சில விஷயங்கள்லாம் எனக்கு சௌரியமாக இருக்கிறதெல்லாம். அவர்கிட்ட என்ன பார்த்தேன் அப்படின்னு கேட்டால், இசை அப்படிங்கிறதுல எத்தனையோ வண்ணங்கள் இருக்குது. அந்த வண்ணங்களில் டைப்லேருந்து வரும். இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, தன்னுடைய ரோஜா படத்தில் கொஞ்சம் கூட ஒரு ரீஜனல் கலர் இல்லாமல் அதை அப்படியே கொண்டு போயிட்டார். என்னுடைய பாட்டு ஒன்று விஸ்வநாதனுடைய டேப் ஒன்று கொடுத்தேன் சார், அது வேணான்னாரு. அதை கேட்டேன்னா அதனுடைய இது எனக்கு வந்துடும்னாரு. என்ன இன்ஃப்ளூயன்ஸு கிளாசிக்கல்னா கேட்குறேன் அப்படின்னு. என்னென்னா கொஞ்சம் நாம் என்ன பயன்படுத்துகிறோங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம டியூன் போட்டிருக்கோம்னு சொல்லுவோம், ஏதோ ஒன்று வருது, அது எங்கேருந்தோ வந்துட்டுருக்கோம், நமக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் ரஹ்மானுக்கு ஆஸ் அ மியூசிஷியன் he knows the different colors of music, their background and everything. அதனால் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து கொஞ்சம் கூட ரீஜனல் ஃப்ளேவர் இல்லாமல் பண்ணிட்டார் இதை. அதனால் என்ன ஆச்சுன்னா, தமிழை தான் பண்ணார், ஹிந்தியில் வந்தபோது இந்தியாவே பற்றிச்சு, அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. எப்படி அவருக்கு எல்லாம் என்ன தெரியும்னா, இது இந்த பக்கம் இசை, இது அந்த பக்கம் இசை, இது வந்து இது எல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ அதை ஜாக்கிரதையாக விஸ்வநாதன் ஒரு டியூன் போட்டார்னா 10 டியூன் பறக்கும். ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் நாட் கேப்பபிள் ஃபார், ஹீ இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் தேட். பட் வாட் ஹீ நோஸ் இஸ் தேட் இது இங்கேருந்து வருது, இது இப்படி தான் வரணும், இது அப்படி வரணும், இப்படிங்கிறது அவருக்கு ஃபுல்லாக தெரியும். அதனால் என்ன பண்ணிட்டா, அது ஒரு விதமான ஞானம். அது ஒன்று. ரெண்டாவது, இளையராஜாவை பற்றி அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் இவ்வளவு படம் பண்ணுறீங்க, பட் யூ ஆர் நாட் கிவிங் ரெக்கார்டிங் குட் குவாலிட்டி. நீங்கள் குவாலிட்டி கொடுக்கல. அது எப்படி அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால், அவர் சினிமாவை விட்டுட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போயிட்டார். ஒரே ஒரு 30 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், 30 லட்சமோ 50 லட்சமோ தான் இருக்கும். அதில் போட்டு அந்த 30 செகண்டில் ஒரு சித்தார் ஒன்று வரணும், ஒன்று இது ஒன்று ஒரு ஃப்ளூட்டு, அவ்வளோதான். அதில் என்ன ட்ரை பண்ணிட்டாரு, பயங்கர வேர்ல்டு குவாலிட்டி ரெக்கார்டிங் கொண்டு வந்துட்டார். அதுக்கெல்லாம் எப்படி காரணம், அவங்க அப்பாவுக்கு சோனி கம்பெனியோட தொடர்பு இருந்தது. அவர் அந்த கீபோர்டெல்லாம் வாங்கி விற்பனை பண்ணுறது, வாடகைக்கு விடுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இவருக்கு அவர் அந்த தொடர்பு வந்தது. அதிலேருந்து பெஸ்ட் எக்யூப்மெண்ட்டை பண்ண ஆரம்பித்தார். அதில் வச்சு இந்த 15 செகண்ட் 30 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போட்டு அப்படியே தன்னுடைய அந்த ஒலிப்பதிவு கலையையும் அப்படியே உயரத்துக்கு கொண்டு போயிட்டார். குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் அந்த சவுண்டை 30 செகண்ட்ஸை 30 × 10 or 30 × 8 மல்டிப்ளை பண்ணி சினிமா பாட்டை கொடுத்தார். அது ஒரு புது சவுண்டாகி போச்சு. அப்போது அங்கே என்ன இருந்ததுன்னா, இளையராஜா வந்து பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு இது இருந்தது.
அப்போ தான் சின்ன சின்ன ஆசைன்னு இவர் வந்து சேர்ந்தார். அதில் அது இந்த லிரிக்கல் ரிச்னஸும் அதில் வந்துடுச்சு. ஆனால் ஒரு ஃபியூ இயர்ஸ்லேயே அந்த லிரிக்கல் ரிச்னஸை தொலைச்சிட்டார் அவர். அந்த தென்கிழக்கு சீமையிலே அப்போது அந்த வந்தபோது அதை வித் லவ்னு போட்டு எனக்கு கொடுத்தாரு. அது கொடுத்த போது நான் சொன்னேன், அந்த தென்கிழக்கு சீமையிலே செங்காத்து பூமியிலே ஏழைப்பட்ட ஜாதிக்கு ஒரு ஈரம் இருக்கு. அதுக்கு அவர் போட்டிருந்தது நான் என்ன எழுதினேன், அது இது பைலைன் கிடையாது, இந்தியா டுடேல எழுதினேன். இது 21ஆம் நூற்றாண்டினுடைய மலர்ந்து மலராத பாதி மலர் போல உண்மைதான். அப்படி ஒரு இதுக்கு அப்படி காட்டி அதை காட்டணும். இது யார் எழுதினது அப்படின்னு கேட்டார். என்னை பற்றியே சொன்னால் நல்லா இருக்காதுன்னு அவர் இதை பார்த்துட்டு கேட்டார், இது யார் எழுதினது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அப்போது அந்த மலர்ந்து மலராதில் அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரதர் சிஸ்டருடைய ரிலேஷன்ஷிப். இதுதான் சார் லைஃப். நீங்கள் பாட்டை கேட்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க, அதை பார்க்குறீங்க, இது பார்க்குறீங்க. வேர் இஸ் கிரேட்னஸ்? இட் இஸ் இன் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஏஆர் ரஹ்மான்ட்ட நான் சொன்னேன், குருதத்தினுடைய படத்தினுடைய இது சொன்னேன், ஃபஸ்ட்டு லைன், ஏ துனியா அகர் மில் பி ஜாயே தோ கியா ஹே அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா, இந்த உலகம் மத கலவரங்களால், துவேஷங்களால், ஏமாற்றக்கூடிய விஷயங்களால் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய உலகம் இது. இந்த உலகத்துக்கு நீ ஜெயிச்சுட்ட, போடா உன் உலகமும் நீயும் அப்படிங்கிற கான்செப்ட் அதில் வருது. ஏ துனியா அகர் மில் பி ஜாயே தோ கியா ஹே, we have won the world, we are the kings of the world, I am prime minister, so what அப்படிங்கிற மாதிரியான. அது அவன் என்ன சொன்னான், ரொம்ப பெரிய ஐடியா இல்லை சார். ஒரு சங்கீதக்காரருக்கு அந்த எண்ணம் இருக்குது. எம்எஸ் விஸ்வநாதன் என்னுடைய பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கார். அப்போ கேட்கும்போது அங்கே கோபுரங்கள் நின்றுட்டுருக்கு. கவுன வண்ண கோபுரங்கள் எத்தனை எத்தனை அவை உன்னை நோக்கிய பிரார்த்தனைன்னு எழுதியிருக்கேன். கோபுரங்கள் இருக்கு, கோபுரங்கள் எல்லாம் அப்படி நேரில் நிற்குதா, அதெல்லாம் கையை கூப்பி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. அங்கேருந்து அது கேட்டுட்டு அப்படின்றாரு விஸ்வநாதன். ஒன்லி அவர் ஐடியாஸ், அவர் நொபிலிட்டி, ஹியூமன் குவாலிட்டி. பாரதி ராஜாவை பெருமையாக சொல்கிறோன்னு என்ன, இந்த படத்தில் அப்படி அதை காட்டா சார், இதை இப்படி எதை நாம் மனிதர்களுடைய மாண்பை காட்டி விட்டுருக்கிறார். நீங்கள் பல விமர்சனங்கள் எழுதியிருக்கீங்க. சரி, இந்த விமர்சனங்களால் எப்போதாவது எதிர்வினையை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா? இல்லை, எதிர்வினைன்னா நான் ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சில சமயம் கடுமையாக எழுதியிருக்கேன். ஏதோ ஒரு படத்தில் ரேப் பண்ணவனே வந்து கல்யாணம் பண்ணிக்க வரான்னா அதான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தான். நான் என்ன சொல்லுவேன், ரேபிஸ்ட் should be the last person to marry a woman. அவன் தான் அவளுடைய இதை இது பண்ணியிருக்கான். அதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன இப்படி எழுதிட்டாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு நடிகையை பற்றி சொல்லும் பொழுது அவங்க சொன்னேன், அவங்க லகரமே வரல. அப்போ அவங்க கேட்டாங்க, இதை தவிர அவருக்கு வேற ஒன்றும் என்னுடைய நடிப்பில் நல்லது தெரியலையான்னு கேட்டிருக்காங்க. அவங்க நல்ல நடிகை தான், நான் அப்படி சொல்லிட்டேன். ஆனால் பல பேர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்காத விட ரொம்ப பெரிய அப்ரிசியேஷன்லாம் கிடச்சிருக்கு. ஒரு தடவை கமல்ஹாசனே வந்து நான் எழுதினது போட்டு, நீங்கள் எந்த வார்த்தையை சொல்லி இந்த சீனில் இப்படி இருக்குன்னு சொன்னீங்களோ அந்த வார்த்தையை நினச்சி தான் நான் போஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னு லெட்டர் எழுதி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நான் அது மாதிரி கே பாலச்சந்தர் வந்து ஒரு தடவை பம்பாய் போயிருந்தேன், இன்னைக்கு காலையில் தான் வந்தேன், உன்னுடைய ரிவ்யூவை பார்த்தேன், உன்னை ரொம்ப நான் மதிக்கிறேன் அப்படின்னு எழுதினார். என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, என் எழுத்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ என்னை 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவோ பிறர் என்னை திட்டுறதுல எனக்கு இது கிடையாது. திட்டணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படி லைட்டாக போயிடும், அந்த இடத்துலேருந்து போயிடணுமே தவிர ஒருத்தரை வந்து வாய்க்கு வந்த மாதிரிலாம் திட்டுறது, ஏளனம் செய்வது, இதெல்லாம் ரொம்ப பெரிய நபர்கள் செஞ்சுருக்காங்க. எனக்கு அதில் வந்து நம்பிக்கை, நான் எனக்கு லாஸ்ட் பர்சன், அது என்னுடைய கேரக்டர். அதனால் இதில் சொல்லும் பொழுது சில பேர் வந்து ஒரே ஒரு தடவை ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்காக சொல்லி எங்கள் ஆஃபீஸில் மேனேஜிங் டைரக்டர் கூப்பிட்டு வந்துச்சார். இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெக்யூலியராக இருக்கான் இந்த டைமு, இதை கண்ணாபின்னான்னு ஏதாவது சொல்லிடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், அதெல்லாம் நான் கண்ணானதுக்கு நான் வந்து அப்படிலாம் சுதந்திரமானவெல்லாம் கிடையாது. நான் நல்லா இருக்கிற விஷயத்த நல்லா சொல்லணும், சுமாராக இருக்காது சுமாராக சொல்லிட்டு போயிடலாம். அது ஒன்று இங்கிலீஷில் நிறைய பேருக்கு என்னென்னா பாதி பேருக்கு புரியறது கிடையாது இங்கிலீஷில் எழுதும்பொழுது. அதனால தான் எனக்கு தமிழில் எழுதுறதுனால எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய எவ்வளவு ரசிகர்கள்
பெரிய தமிழையே ஆதி முதல் கொண்டு எழுதி கொண்டிருந்தவர்களெல்லாம் ஏதோ உனக்கு இது பொன்னியின் செல்வன் படித்த மாதிரி இருந்தது நீ இதை எழுதுனது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அவங்களுடைய அது ஒன்று பிபி ஸ்ரீனிவாஸ்கிட்ட நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் சார். என்னை யாராவது தப்பித்தவறி நல்ல வார்த்தை சொன்னால் அது அவர்களுடைய பெருமையாக நினைப்பேனே தவிர என் பெருமையாக நினைக்கிறேன். சில இடத்துல நான் ஒருத்தர் எம்எஸ் சுப்புலட்சுமி பற்றி எழுதுனதில் ரொம்ப கடுப்பாக ஒருத்தர் எழுதினார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஷோ எப்படி அதுக்கு சிறப்புரை கொடுத்தாரோ இன்னொருத்தர் பெரிய எழுத்தாளர் அதை இது பண்ணார். இப்போ நான் நினச்சேன், நாம் என்ன செஞ்சோம்? சில நாள் எழுதுவதற்கு முன் பயம் வந்து கடவுளிடம் எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நான் எத்தனையோ ஒர்க் பண்ணணுமே, அதெல்லாம் பண்ணுறதுக்கான எனக்கு வசதிகள் இல்லையே, நேரம் இல்லையே, அப்படி இருந்தும் எழுத வேண்டியவனாக இருக்கிறேனே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பகவான்கிட்ட மன்றாடுவேன். அப்போது நான் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போது யாராவது புகழ்ந்தாலும் நான் இல்லை, யாராலும் இகழ்ந்தாலும் நான் இல்லை. நான் ஏன் கோவப்படணும்? என்னையே புகழலையா அவன் என்னையே இகழலையே, எனக்கு ஒன்றும் தெரியாதே. நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி, அதுக்கப்புறம் எப்படி நமக்கு ஐடியா வரணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் லெஃப்ட் டு காட். அதனால தான் எப்போதும் ஆரம்பத்தில் கடவுள் சொல்லிவிட்டு நம்ம பண்ணிட்டா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி பயமும் கிடையாது. இப்போ நடுநிலையான விமர்சனங்களுக்கு வந்து ஆமாம், வரவேற்பு இருக்காங்க. இல்லை இப்போல்லாம் பார்த்தா விமர்சனம்லாம் யூடியூப்பாக இருக்குது, யூடியூபர் அப்படி போகுது. அதெல்லாம் யாரும் யூடியூபுங்கிறது வந்தாலே என்ன இருக்குன்னா எதேதோ ஹெட்லைன்ஸ் போடுறாங்க. அவங்க சொல்கிறவங்களும் அவங்களுக்கு ஏதோ ஒரு யாரையோ வெறுக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நடுநிலைன்னா யாரையும் வெறுக்கக்கூடாது, அது விஷயத்தை உள்ளே பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கா மாதிரி. இப்போது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நடுவு நிலைமை அப்படின்னு அதிகாரமே வச்சுருக்காரு. அப்படி இருக்கணும், சீர்தூக்கி சமன் செய்து சீர்தூக்கி பார்க்கும் போல் அப்படிங்கிறதெல்லாம் திருக்குறளுக்கெல்லாம் சொல்கிறாங்களே தவிர இதெல்லாம் வண்டர்ஃபுல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாருமே யாரையாவது திட்டினா தான் நிறையா பேர் பார்க்குறாங்கன்றாங்க. யாராவது வாய்க்கு வந்தபடி திட்டணும். அப்போ ஒருத்தரை பற்றி என்னென்னமோ ஏதோ திட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னால் அப்படிப்பட்ட உலகத்தில் நான் சஞ்சரிக்க விரும்பவில்லை. நீ 300 பேர் பார்த்தாலும் சரி, 3000 பேர் பார்த்தாலும் 30,000 பேர் பார்த்தாலும் சரி, அதில் நாம் கரெக்டாக இருக்கணும். அதை நம்ம மக்கள்கிட்ட இல்லை. அதை ரொம்ப பொய்யான தலைப்புகள்லாம் போடுறாங்க, தவறாக பண்ணுறாங்க. சில பேர் பெரியவங்களெல்லாம் அவர் அப்படி போனார், இவர் இப்படி போனார்னு யாரையோ பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அது நல்லா இல்லை. அது குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னா, அப்போ இப்படிலாம் போய் பார்த்துட்டு இருந்தால் கெட்டு தான் போகும் சமுதாயம். அது ரொம்ப இதுவாக இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களை ரசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க யாரை ரசிக்கிறாங்கன்னு சொன்னால் கண்ணாபின்னான்னு பேசுகிறவங்க தான் ரசிக்கிறாங்க. டீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டீச்சர் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் ஃபார் த ஸ்டூடெண்ட். டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, அந்த குழந்தை ஆராதனை பண்ணக்கூடிய அளவு இருக்கணும் டீச்சர். அப்படி இருக்கணும். பெங்காலில் பார்த்தோம், கேஷ் இது கொடுத்து கோடிக்கணக்கான ரூபா வேலை கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் என்ன, அதை 20,000 ரூபா கொடு, 30,000 ரூபா கொடு, 30,000 கொடு, 2 லட்சம் கொடு, அப்படிலாம் இல்லை. நல்லா சொல்லிக் கொடுக்கணும். தியாகராஜ சுவாமிகள் சங்கீதம் நூற்றுக்கணக்கான சீடர்களுக்கு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அவங்க பாட்டு இருக்குது. நூற்றுக்கணக்கான சீடர்களுக்கு கொடுத்தா. அவர் எதையும் சம்பாதிக்கலை, அவர் ஒன்றும் பண்ணலை. சீடர்களே வரும்போது ஒரு மூட்டை அரிசி ஒரு இது அவங்கவுங்க எடுத்துன்னு வந்துடுறாங்க. அவங்க அப்படியே போயிட்டு அவர் எப்படி ஒர்க் பண்ணி அவர் என்ன அவுட்புட் கொடுத்துருக்கார், அந்த அவுட்புட்டில் கொஞ்சமாவது நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் நியாயமாக இருக்கணும். தமிழ் சினிமாவில் பல இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அவங்க பாடல்களில் எதெல்லாம் வாமனனுக்கு ரொம்ப பிடிக்குது? எதையெல்லாம்னு சொல்கிறதா இருந்தால் இப்போது லிரிக்கு நல்லா இருக்கணும். அதுக்கெல்லாம் இப்போ என்ன ஆகிடுதுன்னா, லிரிக்கினுடைய இம்பார்ட்டன்ஸே இல்லாத மாதிரி போயிடுச்சு. இப்போ நிறையா சில பாட்டெல்லாம் நான் கேட்டிருக்கேன், கரெக்டாக எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியலை. சில பாடல்கள் எல்லாம் நல்லாவே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது பேரை விட்டு எனக்கு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் ரோமான்ஸுக்கான இடம் குறைஞ்சி போயிடுச்சு. அதாவது இப்போ இருக்கிறவங்களுக்கு ரோமான்ஸுக்கு போக விரும்பலை. பச்சையாக வைலன்ஸ் இருக்குது, பச்சையாக இருக்குது. சில படங்களை தியேட்டரில் பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, மிரட்டல் அதிகமாக இருக்குது. அந்த சவுண்டில் மிரட்டல், கிராஃபிக்ஸு கட் பண்ணி மிரட்டல் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்படியெல்லாம் மிரட்டி இந்த எடிட்டிங் டெக்னிக்ஸையும் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸையும் சவுண்ட் டெக்னிக்ஸையும் மிரட்டுறது அதிகமாக இருக்கே தவிர,
ஒரு மாதிரி ஒரு சவுண்டில் ஒரு நல்ல ஒரு சாங் கேட்க விரும்பலை பல பேர். அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனாலும் சொல்கிறியா சொல்கிறியாங்கிற பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதோட டியூன் வந்து சிம்பிளாக இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. ஆனால் அதுக்கான இம்பார்ட்டன்ஸு என்ன அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு என்னுடைய ஆதங்கம் என்னென்னா, எனக்கு வந்து நான் அந்த இங்கிலீஷ் சீரியல்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இங்கிலீஷ் சீரியல்ஸு அதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க ஒரு தீம் கொண்டு வருவான். அந்த தீமில் அந்த சீரியலினுடைய இதையே கொண்டு வந்துடுவான். அதே மாதிரி 3 நிமிஷம் போட்டாலும் ஒரு இதில் அப்படி கொண்டு போகிறது. இதெல்லாம் கொண்டு வரத்துக்கான இப்போ எனக்கு ஆஸ் அ நான் ஒரு பொயட்டும் இதுவும் இருக்கிறதுனால என்னால் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க இப்படியெல்லாம் டெப்த்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்களே, இதில் டெப்த்தே வர மாட்டேங்குதே அப்படின்னு நினைப்பேன். அதுக்கெல்லாம் முன்னோடி எங்கன்னா வெஸ்ட்டு இங்கிலீஷ் ஃபிலிம்ஸை பார்த்தாலே தெரியும். அவங்க மியூசிக்கு அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தாலே அதில் உள்ள ஒரு விஷயம் வச்சுருப்பான். அதுபோல் நமக்கு அந்த படத்துக்கு தேவையான விஷயத்தை வச்சு அது மேலோட்டமாக கேட்கும்போது மேலோட்டமாக இருக்கலாம், உள்ளே பார்த்தா உள்ளே இன்னும் இருக்கலாம். அதுக்கு ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போது அதுக்கெல்லாம் முன் உதாரணங்கள் இருக்குது வெஸ்டர்ன் இதில். அதை நினச்சி நம்ம பண்ணலாம், அப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு அறவேக்காட்டுத்தனமாக இருக்குது. அதை இன்னும் என்ன நினைக்கிறாங்க, நான் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணலாம். அதுக்கு நமக்கு ஃபிலிம் மியூசிக்கில் நம்ம ஃபிலிம் மியூசிக் மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனால் வெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்குது. ஏன் நமக்கு அதெல்லாம் இல்லை? அப்போது நம்ம ஒரு ஏழையான நாட்டிலேருந்து மேலே முன்னேறி வந்துருக்கும்போது நம்ம கர்நாடக சங்கீதம்ங்கிற நிகரில்லாத பொக்கிஷம் இருக்கிறது. ஆனால் இடைப்பட்ட மனிதர்களுக்கு நாம் அதை ரிச்னஸ் கிரியேட் பண்ணல. அப்போ யாருக்கு கிரியேட் பண்ணல? சாதாரண மக்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணல. அதான் அவங்கள என்ரிச் பண்ணணும். கானா பாடல்கள்லாம் கூட நான் கூட கானா பாடலில் அபலை அஞ்சுகம்னு அந்த 1957 வந்தது ஒன்று. அதில் ஒரு கானா பாட்டு மாதிரி ஒன்று இருக்குது, டிஆர் மாலிங்கம் பாடியிருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது இல்லையா? ஸோ இட் இஸ் எக்ஸ்ப்ரெஸிங் தேர் லைஃப். ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லா இதுலேயும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சமீபத்தில் நீங்கள் பார்த்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம்? அது சமீபம்னு சொல்ல முடியாது, தசரா. அதில் வந்து ஒரு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 நண்பர்கள், அதெல்லாம் ரொம்ப ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அதில் தசராவில் வந்து என்னென்னா, இட் லீவ்ஸ் அ சர்டன் வேர்ல்ட் இன் மை மைண்ட். அதனுடைய கேமரா ஒர்க்கு, அதனுடைய லைட்டிங்கு, அந்த இடத்துல ஒரு கிராமத்துக்கு வெளியில் ஒரு இந்த கடை இருக்குது, தண்ணி கடை, சாராய கடை, அங்கே மக்களினுடைய சேர்றது, அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் பொதுவாகவே பாடல்களுடைய பங்களிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமாம், அது ரொம்ப வருத்தமானது தான். இப்போ சாங்ஸு சினிமாவில் வந்து வரல அப்படிங்கிறதுனால சினிமாவில் பாட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு, சினிமா எடுக்கிறவங்க தான் சொல்லணும் சினிமாவில் பாட்டு வேணுமா, அவங்களுக்கு பாட்டு வேணுமான்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனால் என்னுடைய இது என்னென்னா, பலவிதமான பாடல்கள் மக்களை வந்து அடையணும் இல்லையா? அது சமூகமாக சொல்கிறேன் நான். அது வரமாட்டேங்குது. அது வந்து பண்ணால் அவன் வந்து தானாக பண்ணி ஏதோ யூடியூப்பில் போட்டு அப்படி போகிறதே தவிர அது ஒரு ஃபங்க்ஷனலாக வரமாட்டேங்கிறது. பெங்காலியில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர சங்கீத்னு இருக்குது, அதே மாதிரி ஷாமா சங்கீத்னு ஒன்று இருக்குது, நஸ்ரூல் கீத்தின்னு இருக்குது. இந்த மாதிரி அதில் ஒரு 7-8 விதமான சங்கீத வகைகள்லாம் இருக்குது. இங்கெல்லாம் ஒன்றுமே காணும். அப்போது இதெல்லாம் நம்முடைய பண்பாட்டினுடைய குறைபாடுகள். இப்போ முன்னெல்லாம் பக்தி பாடல்கள்லாம் டிஎம்எஸ் பாடி அவ்வளவு பாட்டு பாடினார். அதாவது இந்துக்களுக்கு தெய்வங்கள், கோவில்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கும்பொழுது அதை பார்த்தீங்கன்னா, குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். இப்போது இந்து மதத்தில் அர்ச்சாவதாரம்னு கான்செப்ட் என்னென்னா, அந்த தெய்வ திருமேனிகள் இருக்கே அதுவே ஒரு அவதாரம் என்று கருதப்படுது. அப்போது ரங்கநாதர் அதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் அப்போ வந்து இந்த பாட்டு கண்ணதாசன் சொல்லிட்டு போனாராம், அப்பா விசு எதை பாட்டு பாடுறியோ இல்லையோ, இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே ஒரு நாளும் கச்சேரியில் பாடினீங்க அப்படின்னு. அப்போது அது வந்து எத்தனையோ பேர் பாடினாங்க, அந்த பாட்டில் எத்தனையோ நல்ல பாட்டெலாம் இருக்குது. அப்படி புல்லாங்குழல் கொடுத்த அப்படி அது வருது. அந்த மாதிரி அந்த பாடல்கள் எல்லாம் டிஎம்எஸ்க்கு ஒரு கருத்து இருந்தது.
எம்கே தியாகராஜ பாகவதர் வந்து புகழினுடைய உச்சாணியில் போனார். ஆனால் அவர் தெய்வ பாடல்கள் எல்லாம் பாடலை. அதனால தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் உள்ளே போகிற மாதிரி ஆயிடுது. அவர் கடவுள் அவருக்கு வாய்ப்பு பெருசாக வந்துடும் பொழுது பக்தியை வளர்க்குறதுக்கு நிறையா பாட்டெல்லாம் அவர் பாடியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அந்த எண்ணத்தை சரி என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவருடைய படங்களிலேயே பக்தி பாடல்கள் தான் நிறைய இருந்தது. எம்கே தியாகராஜ பாகவதர்களில் அவர் படத்திலேயே கிருஷ்ணா முகுந்தா முராரேலாம் அதெல்லாம் அப்படியே நின்று போச்சு. அவர் தனியாக வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவர் தான் சிவாஜிக்கு பாடிட்டு அப்புறம் இங்கே போய் முருகன் பாட்டு பாட வேண்டியது இருந்தது அப்படி. ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் இருந்ததுனால எப்போதும் கிடுகிடுன்னு அவர் இப்போ பாட்டு யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா போய் பாடிடுவார். அவர் அந்த பாட்டில் வந்து பாடுறதில் ரொம்ப இதுவாக இருந்தார். சீர்காழி கோவிந்தராஜனும் சினிமாவில் ஒரு பக்கம் இருந்தாலும் பக்தி இசையில் வந்து ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம பித்துக்குழி முருகதாஸ் அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன். அவர் சொன்னார், என்ன ஆச்சரியமாக இருக்கும், நாடறியும் 100 மலை பாடினார்ல, அது சொன்னார், நான் பாடியிருக்கவே கூடாது, நான் சினிமாவுக்கு போயிருக்கவே கூடாது, நான் சினிமாவுக்கு போனதுனால பெரிய ஆக்சிடெண்ட்டில் உயிரே போகிற மாதிரியான நிலைமாயிடுச்சுன்னாரு. அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது. சினிமாவில் ஒரு தடவை தான் பாடினார் வந்தார். அந்த ஒரு தடவை கூட நான் வந்துடக்கூடாது, எனக்கு ஆல்மோஸ்ட் ஐ டைட் இன் ஆக்சிடென்ட்னார். அப்போ என்னென்னா டிஎம்எஸ் பெரிய ஆள் 1000 பாட்டு பாடினு பெருசானார். ஒரு பித்துக்குழி முருகதாஸ் வெறும் கிராமபோன் ரெக்கார்டு, ஒவ்வொரு கோவிலையும் போய் பாடுறது, ஒவ்வொரு கோவிலில் பார்த்தா படிக்கட்டில் ஏறி நின்று அவருடைய ஹார்மோனியத்தை போட்டு தூக்கிக்கிட்டு பாடணும்னா தூக்கவே முடியாது. பாடி 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 பாடினார். படிப்பாட்டு பாடுவார். அப்படி பாடினவர் இன்னைக்கு தமிழ் மக்களுடைய மனசில் இருக்காரு பித்துக்குழி முருகதாஸ்னா. பாபநாசம் சிவன் சினிமாவில் என்னென்னமோ பாடி பெரியாளாக இருக்கலாம். பாபநாசம் சிவன் பைத்தியக்கார மாதிரி போட்டு வரும் பிச்சைக்கார மாதிரி இருந்து ஒவ்வொரு கோவில் உற்சவத்திலையும் போய் 15 நாள் அங்கே படுத்து அங்கே இருந்து பண்ணவர் தான் இளையராஜா அவர்கள். மிகவும் இளையராஜா வந்தபோது நாங்கள் இருந்தேன் எங்கே சாமி தட்சிணாமூர்த்தியினுடைய மறைவு நான் நின்று கொண்டிருக்கிறேன் இளையராஜா பக்கத்தில். அவருடைய மகனுக்கு சொன்னேன், உங்கள் அப்பா மாதிரி வாழ முடியாது, அது அருளினுடைய வாழ்க்கை. அப்படி அருளில் வாழ்க்கை நடந்ததென்றால் அந்த அருளால் வாழ்க்கைக்கு பிறகும் அர்த்தம் உண்டு புரிஞ்சுக்கணும். செத்து போயிட்டாரு நினைக்காதீங்க, அருள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவர் சொல்லுவார், என்னை தூக்கும் பொழுது யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது, பஞ்சு மாதிரி இருக்கணும் உடம்பு அப்படிம்பார் சுவாமி தட்சிணாமூர்த்தி. அருமையான. ஆமாம், வைக்கம் அங்கே இருக்கார். அவர் வாழ்க்கையில் கஷ்டமோடு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறார் ஆலப்புழையில். அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், அந்த ஃப்ரெண்டினுடைய அப்பா பூஜை பண்ணிட்டு வர்றார். வைக்கத்தப்பா அன்னதான பிரபோ அப்படிங்கிறார். இவர் காதல் இது விழுது, அன்னதான பிரபு இல்லை, சாப்பாட்டு கஷ்டம் வருது, அன்னதான பிரபுங்கிறீங்களே அது எப்படி? அவன் தாண்டா எல்லாருக்கும் படி இழக்கிறவன், அவன் தாண்டா. அப்படியா? இவர் போயிட்டார் வைக்கத்தையே படுத்து கிடக்கிறார். காலம்பர 4 மணிக்கு குளத்தில் குளிச்சுட்டு இந்த தரிசனம், கால தரிசனம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மாதக்கணக்கில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சங்கீத மேதை அவர், எவ்வளவு சங்கீதம் அவருக்கு மைண்டில் வந்திருக்கும். அப்போது திடீர்னு அவருக்கு ஒரு கால் வருது, இந்த சினிமாவுக்கு உனக்கு இசையமைக்கிறதுக்கு என்னை கூப்பிடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், என்கிட்ட சொன்னார், வைக்கத்தப்பா என்னோட எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு நான் போகிறேன், நீதான் எல்லாத்தையும் அங்கே தான் இருக்குது அவருடைய சொத்து, சினிமாவை கூப்பிட்டுறவன் அவன் ஆஃபீஸில் இல்லை. அப்படி ஒரு பக்தி இவெல்லாம் நமக்கு உள்ளே வாழ்ந்திருக்கா அப்படின்னு சொன்னால், ஸோ அவர்கிட்ட இளையராஜா அவருடைய அருளை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அது கூட ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொன்னார் இளையராஜா அவர்கள். அவர்கிட்ட கிருஷ்ண ஐயங்கார்னு ஒருத்தர் மயிலாப்பூரில் கேசவபெருமான் கோயில் பக்கத்தில் வருவார். அப்படிலாம் கற்றுண்டேன் கோபாலகிருஷ்ணன் கற்றுண்டேன்னா என்ன, அவர்கிட்ட அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டேன். அதுக்காக அதே மாதிரி கச்சேரி பாடுறதுக்காக பண்ணலைங்கிறத அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட இளையராஜா கிட்ட அந்த என்ன சொல்கிறது ஹியூமிலிட்டி. ஸோ இப்படி ஒரு சுவாமி தட்சிணாமூர்த்தி அவெல்லாம் நினைக்கும்பொழுது எனக்கு இப்படி ஒரு 150-200 பீப்புளை பார்த்துட்டு வந்ததில் இந்த வாழ்க்கையே மண்டையை போட்டான், அவருக்கு அப்புறம் அவன் பிள்ளை எப்போ போனான், இப்படியே பண்ணி இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன விளையாட்டு தாங்கிற ஒரு எண்ணமாக இருக்குது.
கிளாரிட்டி. இப்படி தான் லைஃப் இஸ் லைக் தட். சம் பீப்புள் வாட் ஹேப்பன்ஸ் டு தேர் ஃபேமிலி ஆஃப்டர் தெம், இதெல்லாம் நீ யோசனை பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்போ என்ன யோசனை பண்ணணும்? எல்லாருக்கும் நல்ல ஒளியை காட்டு, எல்லாருக்கும் கடைசியில் அந்த ஒளியை காட்டு, எல்லாருக்கும் பகவான் தான் வழி, உலகத்தில் வேறு எந்த வழியும் கிடையாது. பகவான்னா என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாம் தான் பகவான். அது பிருகதாரண்யக உபநிஷத்தில் ஒன்று வருது. சிம்பிள் திங், த வைஃப் இஸ் வெரி டியர் டு த ஹஸ்பண்ட், நாட் பிகாஸ் ஆஃப் த வைஃப் பட் பிகாஸ் ஆஃப் த ஆத்மா. ஒய்ஃபுக்குள்ளே அந்த ஆத்மா இருக்குது. ஒரு பெரிய குருநாதர் இருக்கார், பையன் நல்ல சிஷ்யன் இருக்கான். ஹீ இஸ் டியர் டு த குரு நாட் பிகாஸ் ஹீ இஸ் த சிஷ்யா, பிகாஸ் ஆஃப் த ஆத்மா. எந்தெந்த இடத்துல எது எது சிறப்பாக இருக்கிறதோ, எந்தெந்த இடத்தில் எது எது உத்தமமாக உன்னதமாக இருக்கிறதோ, அந்தந்த இடத்தில் ஆத்மா தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். அப்போது தான் டிஎம்எஸ்ட சொன்னேன், இந்த ரிஃப்ளெக்ஷன்லேயே இப்படி அழகாக இருக்குன்னா அதை தெரிய வேண்டாமா? அப்போது அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் பற்று இல்லாமல், கொஞ்சம் எல்லார்கிட்டையும் அன்பா, அந்த சாத்வீக பாவங்கள் வளர வளர அது அப்படியே பிரகாசிக்கும். சாத்வீகத்தில் தான் அது பகவான் பிரகாசிப்பார், ஃபுல்லாக பிரகாசிக்க ஆரம்பிச்சுவார். அப்போ தான் தெரியும் உண்மையெல்லாம். அப்படிங்கிறதெல்லாம் சினிமா உலகத்தையே இவங்களெல்லாம் காட்டியிருக்காங்கங்கிற பொழுது இவங்கெல்லாம் பார்த்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவங்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்றதில். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசுனது. ஏன்னா நீங்கள் பல இதில் எங்களுடைய நான் இருக்கிற துறையிலேயே இருந்தாலும் எப்படி நான் பலவிதமான வித்தியாசமான அனுபவங்களை பெற்றால்தான் எழுத்து நன்றாக இருக்குமோ, அதுபோல் நீங்கள் வித்தியாசமான அனுபவங்களை பெற்று சாதித்திருக்கிறீர்கள். குறிப்பாக உங்களிடம் பேசுவதிலே எனக்கு மிக்க 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 மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ.